ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. குளித்தலை ஸ்ரீ கடம்பவனேஸ்வரர் கோவில் இந்த சிவன் கோவில் சுமார் 1000 வருடங்கள் பழமையானது. இந்த கோவிலிலே தைப்பூச உற்சவம் தடைப்பட்டது என்று இந்த ஊர் மக்கள் என்னை அணுகி இதற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று என்னை இந்த கோவிலுக்கு நீங்க வாங்கன்னு என்ன கேட்டிருந்தாங்க. அதன்படி 1/1/2024 அன்று காலை கோவிலுக்கு சென்றேன். கோவிலுக்கு சென்ற போது என்னை வரவேற்றது இந்த சைட்ல போடுற பாருங்க இந்த அறிவிப்பு பலகை. இதுல இருக்குன்னு கொஞ்சம் படிக்கிறேன் கேளுங்க. கரூர் மாவட்டம் குளித்தலை நகர் கடம்பர் கோயில் அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் திருக்கோயில் நடைபெறும் திருப்பணி காரணமாக மூலவர் தவிர அம்பாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு பாலாயம் செய்யப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருவதால் நடப்பு ஆண்டு தை மாதம் 11ஆம் தேதி 25/1/2024 அன்று வியாழக்கிழமை நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழா நடத்த இயலாத சூழ்நிலை உள்ளது என்பதை பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு திருக்கோயில் நிர்வாகம் என்று எழுதியிருக்கிறார். கோவிலில் நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள்ல எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு இம்மி அளவும் அருகதை கிடையாது, அனுமதி கிடையாது, சட்ட ரீதியாக அவர்களுக்கு பவரம் கிடையாது. ஒரு கோவில்ல திருப்பணி நடத்தணும் இல்ல பாலாலயம் பண்ணணும் அப்படின்னாக்க அதை தீர்மானிக்க வேண்டியது அந்த கோவிலுடைய அர்ச்சகர்கள், அந்த கோவில் மத குருமார்களுடைய ஆலோசனையின் பேரிலே அதை செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுக்கு ஆர்டிகிள் 26 கொடுக்கப்பட்ட முழு சுதந்திரம். ஆனா இந்து சமய அறநிலையத்துறைக்கு சட்டப்படி கோவிலுடைய வரவு செலவு ஒழுங்காக நடக்கின்றதவா என்று மேற்பார்வை பார்ப்பதற்கு மட்டும்தான் அவர்கள் உரிமை இருக்கு. ஆனா இந்த கோவிலுடைய ஈஓ என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவில் இருக்கிற அர்ச்சகர்களை மிரட்டி உருட்டி ஒரு பாலாலயம் பண்ணிடுங்க அப்படின்னு இவரே தீர்மானிக்க வேண்டிய திருப்பணி பண்ணணும். ஏன்னா திருப்பணி பண்ணாதான் கல்லா கட்ட முடியும். டொனேஷன் சொல்லி வசூல் வேட்டை நடத்த முடியும். இந்த வசூல்களுக்கு எல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோவிலுடைய திருப்பணியும் இப்படித்தான் நடக்கின்றது. அதனாலதான் இந்த ஊர் கோவிலுக்கு போனேன். ஆஸ் யூஸ்வல் இந்த கோவில் என்ன பண்ணிருக்காங்கனாக்க, இந்த கோவில்ல ஒரு எழுத்து மூலியமாக ஒரு ஆவணம் அது ஒரு கிடைச்சிருக்கு. சைட்ல போடுற பாருங்க என்ன இருக்குன்னா, திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்று 12 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதால் திருப்பணி மேற்கொள்ள இலாக்கா அனுமதியோடும் திருக்கோயில் அர்ச்சகர்கள் கருத்துருபடியும் 17/6/2022 விமான பாலாலயம் செய்யப்பட்டது. அதன் பிறகு ஜனவரி 2023 தைப்பூச திருவிழா நடத்தப்பட்ட நிலையில் அதன் பிறகு 23/4/2023 மூலவர் விமானம், மூலவர் கொடிமரம், ராஜகோபுரம், அம்பாள் மூலவர் கருவறை, அம்பாள் விமானம், அம்பாள் கொடிமரம், முருகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாலாலயம் செய்யப்பட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். இப்போ எவ்வளவு குளறுபடி பாருங்க. முதல்ல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கோவில திருப்பணி பண்ணணும்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்ல. இது இவர்களாகவே கல்பித்தது, இவர்களாகவே கற்பனையிலே கொண்டு வந்து சொருகியது. இதை ஒண்ணு போட்டுற வேண்டியது. 2வது, அர்ச்சகர்களிடம் கருத்துரு பெற்றார்களாம். என்ன கருத்துரு பெற்றாங்க? 17/6/2022 அந்த அர்ச்சகர் எழுதி கொடுத்துறது. இந்த மாதிரி தான் சொன்ன இல்லையா, மிரட்டி வாங்கிடுறது. இந்த அர்ச்சகர்கள் பாலாலயம் பண்ணு எழுதி கொடுத்துருந்தா அது சரி. அதுக்காக உற்சவத்தை நிறுத்தணும்னு எழுதி கொடுத்தாங்களா? எங்க எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி எழுதி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா காமிக ஆகமம் காரண ஆகமம் ரெண்டுத்திலையுமே இந்த கோவில் காமிக ஆகமத்தின் படி நடக்கிறது. இருந்தாலும் காமிக ஆகமம் காரண ஆகமம் ரெண்டுத்திலையுமே பாலாலயம் பண்ணிருந்தாலும் உற்சவத்தை நடத்தணும்னு தான் போட்டிருக்கு. ஸ்பெசிபிக்கா எழுதியிருக்கு. இதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. அதான் ப்ராப்ளம். படிக்கிறது இல்லை, எதுவும் செய்யறது இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, மூலவர் கொடிமரம், அம்பாள் கொடிமரம். இந்த கொடிமரத்துல எல்லாம் என்ன பிரச்சனை? இவங்களுக்கு ஏன் கொடிமரத்துல கை வைக்கணும்? இவங்களுக்கு நான் போய் பார்த்தப்போ கொடிமரத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளியில பார்த்தாக்க ஒண்ணுமே தெரியாது. வெளியில அதுல ப்ராப்ளம் இருக்குன்னு யார் சொன்னா? அது மாத்தணும்னு யார் சொன்னா? அதை ஆராய்ச்சி பண்ணாம சொன்ன கவச்சம் அப்படியே இருக்கு, கயட்டவே இல்லை. யாரு பார்த்தாங்க? இன்னைக்கு பார்த்தாங்க. இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணையதளத்துல போய் பார்த்தாக்க இந்த கோவிலுக்கு இத அனுமதி கொடுத்தது யாருன்னா, இந்த வல்லுநர் குழுவில இருக்கிற மூர்த்தீஸ்வரியுடைய தலைமையில் இருக்கிற ஒரு குழு. இந்த மூர்த்தீஸ்வரி தான் லஞ்சம் வாங்கி பிடிபட்ட பெண்மணி. இந்த பெண்மணி குணசீலத்துல இதே போல அந்த கோவிலிலே திருப்பணி பண்ண வேண்டும்னாக்கா 10 லட்சம் ரூபாய் எனக்கு லஞ்சமா கொடுத்தாக்க தான் அப்ரூவல் கொடுப்பேன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிப்பட்ட பெண். இவங்க தான் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கோவிலுக்கு நான் போய் சுத்தமொத்தம் பார்த்தேன். கோவில் துப்பும் தூசுமாக, விக்கிரகங்கள் எல்லாம் படு மோசமான நிலையிலே, குப்பை கூலமாக, வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றப்படாமல் ரொம்ப மோசமான நிலையிலே இந்த கோவில் இருக்கிறது. உற்சவத்தை நிறுத்துறாங்களாம். இந்த உற்சவத்தின் போது 7-8 கிராமமோ சுத்தி இருக்கிற எல்லா சிவபெருமானும் இந்த கோவிலுக்கு வரதாக வருஷம் நடக்குது. இந்த வருஷம் நடக்க போறது இல்லைன்னு எழுதுறாங்க முன்னாடியே. எவ்வளவு திமிர்! ஒரு சமூகத்தினுடைய உற்சவத்தையே ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய வேலையை செய்வது இந்து சமய அறநிலையத்துறை. இதை எதிர்க்க வேண்டும், எதிர்ப்பேன், நீதிமன்றம் செல்கிறேன். இந்த விஷயத்தை குறித்து இந்த ஊர் மக்களிடம் நான் பேசின பொழுது
திரு அல்லூர் பிரகாஷ் என்பவர் இதை காணொலியை பதிவு செய்தார். அதை உங்களுக்கு எல்லாம் நான் போட்டு காமிக்கணுன்றதுக்காக அவர் பதிவு செய்கிறேன் சொன்னபோது செய்யுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு என்னுடைய நன்றி. இதுல பின்னாடி இதுக்கு மேல நான் பார்க்க போறதெல்லாம் அந்த ஊர் மக்களுடன் நான் பேசிய உரையாடல். அதை பார்த்து நீங்களும் பயன் பெறுங்கள் என்று நினைக்கிறேன். யாராவது உங்க கோவில்ல திருப்பணி வந்தாக்க என்னென்ன கேள்விகள் கேட்கணுன்றதை இதை வழக்கமா சொல்லியிருக்கேன். அதனால இதை பார்த்து பயனடைவீர்கள். உங்கள் கோவிலை காக்க வேண்டியது பக்தர்களுடைய கடமை. இந்து சமய அறநிலையத்துறை காக்கும்னு நினைக்காதீங்க. அது அழிக்கிறதுக்கு தான் இந்த ஊர்ல உலகத்துல இருக்கு அப்படின்றது நீங்க புரிஞ்சு. கோவிலை அழிப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறதே ஒழிய காப்பதற்காக அல்ல. கோவிலை பணம் செய்யும் ஒரு இயந்திரமாக இந்து சமய அறநிலையத்துறை பார்க்கதே ஒழிய அதை ஒரு தெய்வீக இடமாக அவை பார்க்கவில்லை என்பது நன்னாவே தெரியும். இதெல்லாம் பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டேன். அங்க காங்கேயத்துல அங்க விக்கிரகத்துல எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி உற்சவம் நடத்த முடியும்? உற்சவத்தை நடத்தாமல் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் இந்து சமயத்திலே செவ்வனே செய்கின்றது. இதை எதிர்ப்பதற்கு ஒத்துரும் இல்லை. சும்மா இல்லாத காரணத்துக்காக ஏதோ ஒரு கோவில் இடிச்சான்னு சொல்லி 500 கோவில் இடிச்சான்னு சொல்லி இந்த அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது காங்கேயத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல, கடம்பவேசரை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஏன்? இதுதான் அரசியல்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். பக்தர்களாகிய நீங்கள் உங்களுடைய பெருமானுக்கு உங்களுடைய பகவானுக்கு தொண்டு செய்ய உண்மையாக காத்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய கோவிலே பாலாலயம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள் என்றால், திருப்பணி செய்ய வேண்டும் ஆரம்பித்தார்கள் என்றால், சாஸ்திரம் தெரியாம நம்ம சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்லவே கூடாது. நமக்கு தெரிஞ்சது சொல்லலாம், தப்பில்லை. அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. உங்க எல்லாருடைய நோக்கம் அதுதான், உற்சவம் நடத்தணும்ன்றதுதான் நோக்கம். தானாலாட்டாலும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று நமக்கு சொல்றது. இப்ப நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்ம பெற்றவர்கள் எங்கேயோ இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு உடம்புக்குனாக்க நம்ம நேரா பேசி கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உணர்வு சொல்லும். அந்த உணர்வு தான் உங்களுக்கு இப்ப சொல்லுது. உங்களுக்கும் பகவானுக்கும் இருக்கிற அந்த உறவுனால இது தவறா நடக்குதுன்றது உங்க தசை ஆடுது. தானாடாட்டாலும் தசை ஆடுது. இது ஏன் ஆடுதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கு காரணம் சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரத்துல இருக்கிறது நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். தப்பா புரிஞ்சுட்டோம்னா அது நமக்கே வினையா. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் சொல்லுவாங்க, 1008 பேர். நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாருக்கும் முன்னாடியே சொல்றேன். இங்க இருக்கிற சிவனடியார்கள் கோஷ்டி. இங்க நான் ஒரு வைஷ்ணவன் உட்கார்ந்து இருக்கேன், நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். இது சைவ சம்பிரதாயத்துக்கும் எனக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதுன்றத நான் முதல்ல கூடயே சொல்லிடுறேன். ஆனா இங்க வரத்துக்கு முன்னால சிவாச்சாரியர்கள் சில பேரோட நான் பேசி அந்த ஆகமம் நான் படிச்சிருக்கேன். காமிக்க ஆகமும் காரண ஆகமும் படிச்சிருக்கேன். படிச்சிருந்தாலும் நான் சொல்றதுக்கு இல்லை. அதுல இருக்கிறது அப்படியே நான் சொல்றதுதான் கரெக்டா இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது. அது சொல்ல வேண்டியது சைவ சம்பிரதாயத்தை சார்ந்த. அப்ப இந்த சைவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் சைவ ஆகமங்கள்ல காமிக்க ஆகமம் காரண ஆகமங்கள்ல என்ன சொல்லி இருக்கு, ஒரு கோவிலே திருப்பணி என்றால் என்ன, திருப்பணியின் போது என்னெல்லாம் செய்யணும், பாலாலயம்னா என்ன, எப்ப பாலாலயம் செய்யணும், எப்போ பிரதிஷ்டை செய்யணும், எப்போ மறு பிரதிஷ்டை செய்யணும், அப்படி எப்போ சம்பரோக்ஷண கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறது எல்லாமே யார் சொல்லி நமக்கு தெரியும்? அந்த சாஸ்திரம், அந்த ஆகம சாஸ்திரத்துல சொன்ன வார்த்தைகளை தான் நாம பல விதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யாரும் ஆகமம் படிக்கலன்றதுனாலையும் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொன்னீங்க. நாம இந்த விஷயத்துல பாமரர்களா இருக்கிற நமக்கு ஆனா உணர்வு இருக்கு. நம்ம அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நிச்சயமா அந்த ட்ரீட்மெண்ட் யார்கிட்ட நம்மளே பண்ண முடியுமா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நானே பண்றேன்னு சொல்ல முடியுமா? அவரை ஒரு நல்ல மருத்துவரா பார்த்து, அவர் நல்ல மருத்துவரா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் பக்கத்துல போறவங்க யாரும் கொடுக்க மாட்டீங்களா? 4 பேர்கிட்ட விசாரிச்சு இவர் நல்ல மருத்துவரா, இந்த விஷயத்துக்கான மருத்துவர் தானா, இவர்கிட்ட போனா குணமாகுதான்ற 4 விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யறோம். ஆனா கோவில் வரும்போது நாம் இது எதையாவது செய்யறோமா? கோவில் வரும்போது என்ன நினைக்கிறோம்? நம்ம உணர்ச்சி பொங்குறோம். தப்பில்லை, உணர்ச்சி பொங்குறது தப்பில்லை. ஆனா ஒரு பெற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது உணர்ச்சி பொங்கினாலும் நாம செயல்படுறது இல்லை, முடிவெடுக்கிறது இல்லை. அதுக்கு என்ன செய்யறோம்? அதற்குரிய நிபுணர்கள்ட்ட, அதற்குரிய வல்லுநர்கள்ட்ட, அதற்குரிய மருத்துவர்கள்ட்ட போய், அது நீங்க அலோபதியா இருக்கட்டும், ஆயுர்வேதமா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், என்ன மருத்துவமா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், ஏதோ ஒரு மருத்துவர்கிட்ட போறோம்னாக்க இதுலயே 4 இருக்கு, இல்ல 10 இருக்கு. இந்த 10ல நமக்கு தெரிஞ்ச 4, இந்த 4ல நாம எங்க போறோம்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம கேட்டு 4 பேர்கிட்ட கேட்டு இது சரியா அது சரியா, அப்புறம் நம்ம கையில இருக்கிற பணம் இருக்க பாக்கணும். எடுத்த உடனே அப்போலோ ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்க்கணும்னா எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யறது அப்படின்றத யோசிக்கிறோம். யோசிச்சு 4 பேர்கிட்ட நல்லது கெட்டதை பகிர்ந்து பேசி பிறகு நாம தான் முடிவு பண்ணோம். யார் முடிவு பண்றோம்? யாரு பெத்தவங்களோ, பிள்ளையோ அவன் தான் பிள்ளையோ பொண்ணோ, அந்த பிள்ளையோ பொண்ணோ தன் பெத்தவர்களுக்கு என்னவாறு
சிகிச்சை கொடுக்கணுன்றது தீர்மானம். இப்போ சிவனுக்கு பிள்ளைகளாக நீங்கள்லாம் இருக்கீங்க. சிவன் அடியார்கள் நிறைய பேர் சொன்னீங்க, தீட்சை எடுக்கிறீர்கள். நீங்கள்லாம் யாரு? சிவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய தகப்பனுக்கும் தாயாருக்கும் அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை என்னன்னே தெரியாம யாரோ ஒருத்தன் வந்து இங்க திருப்பணி பண்ணணும், இங்க பாலாலயம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு யாரோ சொல்றதை கேட்டுட்டு நாம சும்மா இருக்கோம். நாம என்ன சொல்லணும்? உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் ஐயா சொன்னது கோச்சிக்க கூடாது. தகுதி இருக்கான்னு நான் சொன்னாலும் தவறா எடுத்துக்கூடாது. நான் இப்ப வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்னா உடனே நான் போய் மருத்துவம் செய்ய முடியுமா? எனக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதி சொல்ல. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கறது வந்து குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனா படிப்பறிவு. அது நான் சொல்றது ஏபிசிடி படிப்பறிவு இல்ல, இந்த விஷயத்துல படிப்பறிவு. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா அவரை மருத்துவம் படிச்சு, அந்த படிச்சவர் ஒரு ஆயுர்வேதமா இருக்கட்டும், அலோபதியா இருக்கட்டும், ஏதோ ஒரு இருக்கட்டும், அதை படிச்சவர்கிட்ட தான் நம்ம போறோம். படிக்காதவர் நம்மளுக்கு வந்து பண்றேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அது சட்ட விரோதம். அப்படி படிக்காத ஒருத்தர் வந்து மருத்துவம் பண்றேன்னு வந்தாக்க, அப்படி செஞ்சாக்க சட்டத்தின்படி அவர் குற்றவாளி. அவர் சரியாவே செஞ்சிருந்தாலும் அவர் குற்றவாளி தான். அதனால அத போல ஐயா சொல்றது சரிதான் ஒரு விதத்துல. என்ன விதத்துல? உற்சவங்கள் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்துல 100% அதுக்கு சொன்ன காரணங்கள் எல்லாமே சரியாது. அவ்வளவுதான் நம்ம சொல்றது. ஏன்னா இந்த காரணங்கள் என்னன்னா, ஒரு கோவில்ல எப்போ பாலாலயம் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் ஆகம சாஸ்திரத்துல காமிக ஆகமும் காரண ஆகமத்துல எழுதியிருக்கு. இந்த கோவில் காமிக ஆகமப்படி நடக்குது. காரண ஆகமத்தையும் உபயோகப்படுத்திப்பாங்க. எங்கெங்கெல்லாம் காமிக ஆகமத்துல தேவைப்படுது அங்க இருக்கோ அது பார்த்துக்கோன்னு சொல்லுதோ அங்க பண்ணுவாங்க. அதே போலதான் மாறி மாறி சைவ ஆகமத்தில் 2 பிரதான ஆகமங்கள் இருக்கு. இந்த கோவில்ல முதல்ல திருப்பணி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணது யார்? அந்த கேள்விக்கு யாருக்காவது பதில் இருக்கா? கிராமத்துல யாருக்காவது இல்லை. தீர்மானம் பண்ணது யாருன்னு கேட்டா, உங்களை கேட்டா கேட்கல, நான் கேட்கிற கேள்வி சொன்னா கவனிச்சுங்க. இதை தீர்மானம் பண்ணினது யார்? திருப்பணி பண்ண போறோம்னு தீர்மானம் பண்ணினது யார்? நான் கேட்கிற கேள்வி எனக்கு தெரியாதுன்னு தான் ஆன்சர். இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியாது. அப்ப யாரோ ஒருத்தர் நாட்டாம பண்ணிருக்கிறார். இப்ப யாரோ ஒருத்தர் நாட்டாம பண்ணிருக்காரு. இந்த கோவிலுக்கு உரியவர் அவர். அந்த கோவில் எந்த நபர்னே தெரியலன்னா அவர் சொல்ற முடிவை எப்படி நாம யாராலும் ஏற்க முடியும்? அர்ச்சகர்கள் யாரா கேட்டீங்களா? ரெண்டாவது கேள்வி இல்ல, நான் கேட்கிற கேள்வி நீங்க உட்காருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நான் சொல்ற 2 விஷயத்துக்கு தான் நான் வந்தேன். ஒன்னு தீர்வுக்காக வந்தேன், ரெண்டாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்துருங்க. என்னென்ன கேள்விகள் எல்லாம் எந்தெந்த சமயத்துல நாம கேட்க தவறினோன்றதை நாம புரிஞ்சுக்கணும். எதுக்கு ரெக்கார்ட் பண்றாங்க கேட்ட நான் பண்ண சொன்னேன்னா, இதை அப்படியே போட்டுடுங்க இன்டர்நெட்ல, அப்படியே போட்டுடுங்க. ஏன்னா இதை போல 1000 கோவில் இதே நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. அந்த இந்த விஷயத்தை என்ன கேள்வி கேட்கணும்னு யாருக்கும் தெரியாதனால தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையா எல்லா கோவில்லையுமே நடக்குது. அது எப்ப தெரியுதுன்னா, 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சுதான் நமக்கு விழிப்புணர்வே வருது. ஐயோ ஏதோ ஒண்ணு போறது அப்படின்னு நமக்கு கஷ்டம் வருது. எந்த காரணம் வருது சந்தோஷம், லேட்டா தான் வருது. அதனால வருது, வந்தது இவ்வளவு பேர் இருக்குது, ரொம்ப 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 சந்தோஷம். ஆனா நீங்க எத்தனை பேர் கடைசியா எப்ப கோயிலுக்கு போனீங்க? கடைசியா நீங்க கோயிலுக்கு போய் 1 வாரம் ஆச்சுன்றவெல்லாம் கை தூக்குங்க. அப்ப 1 வாரத்துக்குள்ள எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இந்த கோவிலுக்கு உள்ள நீங்க போனப்போ, இப்ப இவன்லாம் என் கூட 2 பேர் வந்தா, அவன் என் கூடயே இருந்தா, நீங்க எல்லாம் வந்திருக்கணும் என் கூட. இன்னொரு ஓடனா நம்ம போலாம். என்ன பார்க்கணும்னாக்க, அந்த கோவில் எந்த நிலையில இருக்குன்னு நம்ம பாக்குறோமா? அந்த கோவிலுடைய விக்கிரகங்களுக்கு என்ன மதிப்பு நாம கொடுத்துருக்கோம்? எல்லா விக்கிரகங்களும் தும்பும் தூசுமா இருக்கு, ஒட்டடை படிஞ்சிருக்கு, வஸ்திரங்கள்லாம் அழுக்கா இருக்கு, எல்லாம் குப்பைகளா இருக்கு, கூடங்களா இருக்கு, சாக்கடையா இருக்கு இந்த கோவில் மொத்தம். இப்படி எத்தனை வருஷமா இந்த கோவில் இருக்கு? ஏன் இதெல்லாம் நாம எவ்வளவோ பேர் சொன்னீங்க சிவ தொண்டு செய்யறோம் இல்லையா? இங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்யறீங்க. ஆனா நம்ம என்ன கேள்விகளை எப்போ எங்க கேட்கணும்ன்றதை விட்டுட்டோமே. இப்ப இந்த கோவில்ல எத்தனை நாள் ஆச்சு பாலாலயம் பண்ணி? பாலாலயம் எப்ப பண்ணா? 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பாலாலயம் என்னன்னு சொல்றேன். ஒரு கோவில்ல ஏதாவது ஒரு பகுதி, ஒரு கோவில்ல ஏதாவது ஒரு பகுதி, ஒரு மதிலோ இல்ல ஒரு வாகனமோ ஒரு மண்டபமோ
இல்ல ஒரு பிராகாரம்னா நம்ம சுத்தி வரோம் இல்லையா, அந்த பிராகாரமோ இல்ல ஒரு மடப்பள்ளியோ இல்ல ஒரு பள்ளி அறையோ இல்ல ஒரு மூலஸ்தானமோ இல்ல துவஜஸ்தம்பமோ இல்ல அந்த படிக்கட்டுகளோ இல்ல விக்கிரகங்களோ இதுல ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை சரி பண்ணணுன்றதுக்காக சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. இந்த கோவிலை முதல்ல பிரதிஷ்டை பண்ணும்பொழுது எல்லா ஆகமும் சைவ வைஷ்ணவ சாக்த ஆகமம் எல்லாமே இதுதான் சொல்லும். இது கான்செப்ட் ஒண்ணுதான், முறைகள் வேறுபடும், தெய்வங்கள் வேறுபடும். வைஷ்ணவ கோயில்னாக்க பெருமாளுக்கு, சிவன் கோயில்னாக்க சிவபெருமானுக்கு, அப்புறம் காளி கோயில்னாக்க அம்மன், அது போன்ற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த தெய்வங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதான். அதனால ஒரு குறைபாடு இருக்கும்போது அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும்போது ஒரு சடங்கு ஒண்ணு செய்யணும். ஏன் அந்த சடங்கு செய்யணும்னா, ஒரு முதல்ல இந்த கோவில பிராண பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க. முதல்ல யாரோ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்த போது என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். நான் இப்ப சொன்ன இந்த கோபுரங்கள், விமானங்கள், பிராகாரங்கள், மண்டபங்கள், மடப்பள்ளிகள், பள்ளியறைகள், சன்னதிகள், விக்கிரகங்கள், தூண்கள், படிக்கட்டுகள், இந்த கோவிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அத்தனையிலையும் ஒரு தேவதைய அவர்கள் புகுத்துறாங்க. அந்த தேவதையை கொண்டு போய் ஆவாகனம் பண்றாங்க. ஆவாகனம் பண்றதுனா என்னன்னாக்க, தேவதையே இந்த ஸ்தானத்துல நீ இருந்து இந்த கோவிலை ஆயுசு முழுக்க காப்பாற்று. எந்த ஆயுசு முழுக்க? இந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்குள்ள எல்லாத்தையும் அந்த ஆவாகனம் பண்றதுதான் முத பிரதிஷ்டையில. இப்போ ஒரு கோவிலில ஒரு தூண் உடைஞ்சு போச்சுன்னாக்க அந்த தூணை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. காலப்போக்கில் ஆகலாம், ஏதோ ஒரு காரணத்தினால, படையெடுப்புனாலேயோ இல்ல திடீர்னு பூகம்பம்னாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தூண் உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கணும். அந்த உடைஞ்சு போன தூணை சரி பண்ணணுன்றதுக்காக அந்த தூணுல ஒரு தேவதை இருக்கு. ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு தேவதை இருக்கு. அந்த தூண்ல இருக்கிற தேவதையை நம்ம என்ன பண்றது? அந்த தூணை வச்சுட்டே அப்படியே வேலை செய்ய முடியுமா? இப்ப நம்ம இந்த வீட்டுல நம்ம ஒரு ரிப்பேர் பண்ணணும்னாக்க இங்க ஆள் இருந்துட்டே ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதனால அந்த இருக்கிற தேவதை கிட்ட ஒரு பிரார்த்தனை, தேவதையே உன்னுடைய இருப்பிடமான இது இன்னைக்கு ஒரு சிதிலம் அடைஞ்சிருக்கிற நிலைமையில விட்டுட்டேன், பாதுகாக்காம நான் விட்டுட்டேன், கோபுரமோ எதுவா இருக்கட்டும், அந்த காரணத்தினால என்ன முதல்ல மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்டு இதை சரி செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறோம். இதை சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறோம். ரெண்டாவது. மூணாவது, அனுமதி தந்ததுக்கு அப்புறம் இத்தனை நாளுக்குள்ள நான் இதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம், ஒரு உறுதி, ஒரு சங்கல்பம் செய்யணும். இது 3 மாசத்துல செய்யறேன், 1 வாரத்துல செய்யறேன், 10 நாள்ல செய்யறேன், 1 மாசத்துல செய்யறேன், 1 வருஷத்துல செய்யறேன், 10 வருஷத்துல செய்யறேன், ஏதியா அது என்ன வேலையை பொறுத்து இந்த கூட செய்யறேன் அப்படின்னு நான் ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சிருப்பேன் இல்லையா? அந்த இதையும் அந்த தேவதைகிட்ட சொல்லி, இத்தனை நாள் உமக்கு இந்த இடத்துல இருக்கிற இடத்த சிரமம் பண்றதுனால உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை வேற ஒரு இடத்துல இப்போதைக்கு தற்காலிகமாக உங்களை வேற இடத்துல மாத்தி வைக்கிறதுக்கான அனுமதியை கேட்கிறோம். இந்த சடங்குக்கு பேர் தான் பாலாலயம். இங்க பிரதிஷ்டை பண்ணதெல்லாம் திருப்பி எல்லாம் பிரதிஷ்டை எல்லாம் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு பிரதிஷ்டை தான், ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு பிரதிஷ்டை தான். அது எப்ப திரும்பி பிரதிஷ்டை பண்ணுவாங்கன்னா அந்த கோவில் மொத்தம் காணாம போயிட்டுதான், அந்த மொத்தம் காணாம போய் திருப்பி புதுசா புனருத்தாரணம் பண்றீங்க மொத்தத்தையும் சேர்த்து. ஏதோ ஒரு பூகம்பம் உள்ள போயிடுச்சு கோவில் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? புதுசா திருப்பி கோயில் கட்டணும், அப்ப திருப்பி பிரதிஷ்டை பண்ணும். ஏன்னா புதுசா ஒரு விக்கிரகம். அதனால பிரதிஷ்டைன்ற வார்த்தை ஒரே ஒரு வாட்டி தான் ஆயுசு. மற்ற எல்லாமே பாலாலயம் பண்ணி ஆவாகனம் பண்ணி திருப்பி கும்பாபிஷேகம் இல்ல சம்பிரோஷணம்னு சொல்லுவோம். இதுதான் சாஸ்திரம். இதுல நான் சொன்னதுல எந்த சமஸ்கிருத வார்த்தையும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மறு பிரதிஷ்டையிலே கிடையாது. அதனால ஐயா சொன்னதுல அது ஒன்னே ஒண்ணுதான் குறை. அதுல சொன்னது ஏன்னா அந்த வார்த்தை சொன்னாக்க என்ன அர்த்தம்னா பூசா செய்யறோம்னு அர்த்தம். இப்ப பூசாலாம் எதையும் செய்யல. அவர் சொன்னது காரணங்கள் அவருக்கு புரிஞ்சது மாதிரி காரணம் சொல்றாரு. சரிதான். நாம என்னைக்குமே இலக்கு முக்கியம் மாதிரி வழியும் முக்கியம். நமக்கு இலக்கு முக்கியம் போல வழியும் முக்கியம். அந்த வழியை யார் தீர்மானம் பண்ணணும்? நீங்க பண்ணலாமா, நீங்க பண்ணலாமா, நீங்க பண்ணலாமா, ஐயா பண்ணலாமா, நான் பண்ணலாமா, அம்மா பண்ணலாமா? ஆளுக்கு பண்ணினா என்ன ஆகும்? ஏன் நம்ம நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க இந்த இடத்துல, அந்த பிரச்சனைக்கு யாரு குற்றவாளின்னு நீங்க தீர்மானம் பண்ணலாமா? இவரை வக்கீல்னாரு
அவர் நீதிபதி ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கட்சி தலைவர் இருக்காரு, இன்னொருத்தர் இருக்காரு, எல்லாரும் இருக்கீங்க. யாராலும் டிசைட் பண்ண முடியுமா? அப்படி பண்ணினா கூட சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணும். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு உரிமை என்னன்றதை பார்த்து அந்த உரிமைக்கு அளவு தான் நீங்க பண்ண முடியும். ஒரு குற்றம் நடக்கிறதுனா சட்டம் என்ன சொல்றது? இந்த குற்றம் நடக்கிறதுன்னு நீங்க காவல்துறைக்கு சொல்லலாம், அவ்வளவுதான் உங்களுக்கு உரிமை. இது யார் சொன்னா? மனுஷன் போட்ட சட்டம். ஆனா கோவிலை பொறுத்த வரைக்கும் யாரு போட்ட சட்டம்? தெய்வம் போட்ட சட்டம். மனுஷன் போட்ட சட்டம் மாறும். நேத்து ஒண்ணு இருக்கும், நாளைக்கு அது இன்னொரு ஆட்சி வந்துனாக்க மாத்தும். இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நாட்டு நடப்புல இல்லையா? ஆனா தெய்வம் போட்ட சட்டத்தை மாத்துறதுக்கு அந்த தெய்வத்துக்கே உரிமை கிடையாது. தெய்வத்துக்கே மாற்றாது. எதுக்கு மாத்தணும்? சரியா இருக்கிறது எதுக்கு மாத்தணும்? கோணலா இருக்கிறது தான் நீ மாத்து, சரியா இருக்கிறத மாத்த தேவையில்லை. அதனால இந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்றத கேட்கறதுக்கு நம்ம முதல்ல யார் சொல்லணும்னா அந்த கோவில் அர்ச்சகர், இல்ல அந்த சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர்கள். இப்ப உங்க சம்பிரதாயத்துல, சைவ சம்பிரதாயத்துல ஒன்னு சிவாச்சாரியார்கள் இல்ல ஆதினர்கள், இவங்க 2 பேர்ல யாராவது சாஸ்திரம் வாட்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லணும். இப்ப நான் இது சொல்லிட்டேன். பாலால இந்த கோவில் எதுக்கு பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டதையும் இந்து சமய அறநிலைத்துறையோடைய இணையதளத்துல அவங்க போட்டதையும் நான் இங்க வச்சிருக்கேன். என்ன அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள்னு ஒரு 39 ஐட்டம் பண்ண போறேன்னு எழுதியிருக்காங்க. இந்த 39 ஐட்டம் எல்லாத்துக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது அப்படியே. சரியா? இது என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா 7/12/2021. 7/12/2021. இன்னைக்கு என்ன தேதி? 1/1/2024. அப்ப 2 வருஷம் போயிடுச்சு. 7/12/21, 7/12/22, 7/12/23 போயிடுச்சு. அப்ப 2 வருஷம் 1 மாசம் முடிய போறது. இப்ப 2 வருஷம் 1 மாசம் முடியறதுக்கு இதுவரையும் யாருக்குமே இதை பத்தி யாருமே சொல்லலன்னு கொஞ்ச நாள். அதுதான் முதல் வாட்டி நான் கேட்டேன், என்ன வேலை இருக்குன்னு யாராவது முடிவு பண்ணாங்களான்னு கேட்டப்போ நீங்க தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த வேலையை முடிவு பண்ணது 2021ல. இதுக்கு அனுமதி கொடுத்த ஒரு வல்லுநர் குழு இருக்கு. இந்த வல்லுநர் குழுவுல முக்கியமான பேர் 4வது பேர் திருமதி கே மூர்த்தீஸ்வரி அப்படின்னு இருக்கு. இந்த திருமதி கே மூர்த்தீஸ்வரி யாரு அப்படின்னாக்க, ஸ்ரீரங்கம் பக்கத்துல அந்த கோயில் பேர் என்ன, குணசீலம் கோவில்ல திருப்பணி பண்ணணும்னு சொல்லும் போது இந்த அம்மா அந்த கோவில்ல 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்கும் போது அந்த அம்மா கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு சிறை அடைக்கப்பட்ட பெண். இந்த பெண் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பின்னால என்ன இருக்குன்றத ஆராய்ச்சி பட வேண்டிய ஒரு செயல். இதுல யாரு என்ன கொடுத்தாங்க, எவ்வளவு பைசா கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். 2வது, இந்த கோவில் எத்தனை இது வாணி வரைக்கும் இந்த கோவிலுக்கு வருமானம் எவ்வளவு யாருக்காவது தெரியுமா? சொத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 2021ல இந்த கோவிலுடைய சொத்து ஒரு 4 ஏக்கரை பஸ் ஸ்டாண்டுக்காக கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அதை நிறுத்தணும் ஒரு அளவுக்கு. அதுக்கப்புறம் போகாம இருந்துச்சு. அந்த சொத்து எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஓரளவு தெரியும். சந்தோஷம். அந்த சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தெரியும். அந்த சொத்துக்கு குத்தகை எவ்வளவு வரும்னு தெரியுமா? சுமாரா வருஷத்துக்கு ஒரு 7,000 மொத்த சொத்துக்குமா இல்ல ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு 7,000. அப்ப மொத்தம் அது ஒரு 40,000 50,000 வச்சு 50,000 அது வருது. இங்க தனியார் ஒரு இடத்தை நம்ம குத்தகைக்கு எடுத்தாக்க எவ்வளவு ரூபாய் போகுது? 30,000 வருஷத்துக்கு. ஒரு ஏக்கருக்கு 30,000. கோவிலோட ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு 7,000 ரூபாய். இது நியாயமா? நம்மளோட இடமா இருந்தா நாம இது ஒத்துப்போமா? தரிசா போடுவோமே ஒழிய 7,000 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போமா? இதுல பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம கோவில்ல, எந்த கோவிலா இருந்தாலும் முதல்ல அந்த கோவிலை பற்றிய விஷயம், இந்த கோவில் எத்தனை வருஷத்துக்கு பழமையானது, இந்த கோவில்ல இருக்கிற விக்கிரகங்கள்லாம் எவ்வளவு பெரிய விக்கிரகங்கள் இருக்கு, யார் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருக்காங்க, எந்தெந்த காலத்துல என்னென்ன மாதிரியான இங்க திருப்பணிகள்லாம் நடந்தது, யார் யாரால் நடத்தப்பட்டது, எத்தனை பெரியவர்கள் எடுத்தாங்க, என்னென்ன உற்சவம் நடக்கிறது, இப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒவ்வொருத்தரும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். சிவன் அடியார்களா இருக்கட்டும், விஷ்ணு அடியார்களா இருக்கட்டும், சாக்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவராகட்டும், இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதெல்லாம் தெரிஞ்சுட்டாக்க, இதெல்லாம் தெரியறதுக்கு 4 கேள்வி கேட்கிறோம் இல்லையா? 4 கேள்வி கேட்கும் போது எதிர் சைட்ல இருக்கிறவனுக்கு இவர்கள் எல்லாம் விவரமானவர்கள்னு புரியும்.
இப்ப நான் சொல்றது இந்த கோயிலுக்கு முடிஞ்சு போன கதை, மற்ற கோயில்களுக்கு வரப்போற கதை. முடிஞ்சு போன ஆபத்தை நான் சொல்றேன். இங்க முடிஞ்சு போன ஆபத்துல இருக்கோம் நம்ம இன்னைக்கு. மற்றது வரப்போற ஆபத்துக்காக மற்ற கோவில்களுக்காக யாரை பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால பாலாலயம்னாக்க எதற்கு பாலாலயம், யார் சொல்லி பாலாலயம், எங்கெங்கெல்லாம் பாலாலயம், அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையாக ஒவ்வொரு கோவிலிலும் அந்த கோவில் நிர்வாகம் கொடுத்த பிறகுதான் அந்த கோவில்ல சரியான சாஸ்திர முறைப்படி அது என்னென்ன பண்ணிருக்கு, இந்த சாஸ்திரத்தில் இந்த குறை இருந்தா என்ன செய்யணும், இந்த குறை இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டு செய்யணும். இந்த கோவில் துவஜஸ்தம்பத்துக்கும் பாலாலயம் பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கோவில் துவஜஸ்தம்பத்துக்கு எதற்கு பாலாலயம்? கொடிமரம். துவஜஸ்தம்பம்னா கொடிமரம். கொடிமரத்துக்கு எதற்கு பாலாலயம்? அப்ப அதுல ஏதோ குறை இருக்குன்னு சொல்றாங்களா? என்ன குறை இருக்கு? யார் பார்த்தாங்க? பார்க்கும்போது என்னைக்கு பார்த்தாங்க? அதே போல ஒவ்வொன்றுக்கும் விமானத்துல குறை இருக்கா, என்ன குறை இருக்கு? பள்ளியறையில குறை இருக்கா, என்ன குறை இருக்கு? கர்ப்பகிரகத்துல குறை இருக்கா, என்ன குறை இருக்கு? பிராகாரத்துல குறை இருக்கா, என்ன குறை இருக்கு? அப்படிங்கறத கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. இது என்ன பண்ணணும்னா, நாம நம்ம கோவில நம்ம வீடா இருந்தாக்க நம்ம யார்கிட்டயா போய் கேட்போமா என்ன குறை இருக்குன்னு? நமக்கே தெரியும். ஆனா நம்ம கோவில நாம நம்ம கோவிலா பார்க்காததுனால்தான் இத்தனை பிரச்சனை இல்லை நாம. அதனால நாம முதல்ல சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். நான் என்னடா எதிர் சைட்ல பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். உங்க சைடு தான் எல்லா சமயத்திலும் நான் பேசுறேன். யாரும் இது நாள் வரைக்கும் பேசாதனால பேச வேண்டியது நான் பேசுறேன். அப்ப நம்ம கோவில்களை நம்ம கோவில்களாக நாம பாவிக்கணும். இந்த கோவிலுடைய நிர்வாகம் யாருடையது? யார் பண்றாங்க இன்னைக்கு? யாரு? அதுல யாரு? இந்து சமய அறநிலையத்துறையே பண்ணது இல்லையா? அதுல யாரு? அந்த ஈவோவுடைய பேர் என்ன? இன்னைக்கு இருக்காரா இந்த கோவில்ல? ஈவோ இருக்காரா? கூடுதல் பொறுப்பு தான் இங்க இருக்கு. இந்த கோவிலுக்கு ஈவோ கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈவோ இருந்தார்? ஐயா ரெகுலர் ஈவோ இருப்பாங்க. இப்போ பக்கத்துல ஈவில போயிருந்தா கூட அடிஷன் சார்ஜ் போட்டு. அதை எப்ப போட்டாங்க? அது கேட்கணும். 21 நாளைக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க? அது பெர்மனன்ட் தானே. அவங்க எத்தனை வருஷமா இருந்தாங்க? அவங்க எங்க போயிட்டாங்க? இப்போ முசிறிக்கு போயிட்டாங்க. வேற கோயிலுக்கு போயிட்டாங்களா? அப்ப அவங்க வேற கோயிலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்களா? அப்ப ஐயா சொன்னாங்க லீவ்ல போல. அப்ப லீவ்ல போலன்னா இன்னொருத்தரை வைக்காம இந்த கோயில இருந்து எப்படி ஆள் எடுக்கலாம்? ஈவாவுடைய வேலை என்ன? அடுத்த கேள்வி. ஈவா நிர்வாகம் பண்றான்னு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? ஈவாவுடைய வேலை சட்டப்படி என்ன? ஆணையருடைய வேலை என்னன்னு தெரிஞ்சா ஈவாவுடைய வேலை தெரிஞ்சிடும். இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையர் அவர் தான் இதுலயே டாப் தலைமை வகிப்பவர். ஆணையர், கமிஷனர், HRNC அவருடைய வேலை என்னன்னு சட்டம் சொல்றது நான் சொல்றேன். இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டப்பிரிவு 23ல இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையருக்கான அதிகாரம் என்னன்னு சொல்லுது. அந்த அதிகாரம் என்னன்னு சொல்லுதுன்னா, இந்த கோவிலுடைய சொத்துக்களில் இருந்து வருமானம் சரியாக ஈட்டப்படுகின்றதா? ஐயா சொன்னா போல ஒரு ஏக்கர் அங்க இருக்கு, 7000 ரூபாய் அதுக்கு வருமானம் வருது. பக்கத்துல இருக்கிற பிளாட்டுக்கு இதுக்கு ஒரு இடத்துக்கு 30,000 ரூபாய்னாக்கா சரியா வருமானம் ஈட்டப்படுதா இல்லையா? இப்ப ஈவாவோட வேலை என்ன? வருமானம் சரியா ஈட்டப்படல. அப்ப சரியா ஈட்டப்படுறதுக்கான காரியத்தை என்னன்னு கண்டுபிடிச்சு அவர் அதுக்கு சரியான வேலையை செய்ய வேண்டிய அந்த கோவிலுடைய அறங்காவலரை செய்ய சொல்லணும். அறங்காவலர்கள் கோவிலுக்கு இருக்கணும். உங்க கோவிலுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு திட்டம், நிர்வாக திட்டம் இருக்கு. அந்த நிர்வாக திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கோவில்ல நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னு சட்டத்தில் எழுதியிருக்கு. அந்த நிர்வாக திட்டத்தின் அடிப்படையில் நமக்கு இருக்கிறதே தெரியாது, அது இருக்கும் சரியா? ஆனா இந்த நிர்வாக திட்டத்தின் படி சில அறங்காவலர்கள் இருந்து, அறங்காவலர்கள் யாருன்னா உங்கள ஒருத்தர் தான் அறங்காவலர், உங்கள ஒருத்தர். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், யாரோ நம்ம கோவில கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய அறியாமையினால நாம தான் நம்ம கோயிலுக்கு எடுத்தோம். ஏன்னா அங்க நிர்வாகம் செய்ய வேண்டியது எம் பொறுப்பு. நிர்வாகம் செய்ய வேண்டியது எம் பொறுப்புங்கிற போது நான் நிர்வாகம் செய்யாம இருக்கும் போது என்ன நடக்கும்? ஒரு பழமொழி இருக்கு, வர அந்த இடத்துக்கு வரேன். நீங்க இந்த கொஸ்டின் அப்படியே வச்சுங்க, எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்றேன். ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, வீட்டை திறந்து போட்டா நாய் உள்ள வந்தா
என்ன செய்யும் அந்த நாய்? அது என்ன வேணா செய்யும். நீங்க நாயை குத்தம் சொல்லணுமா? இப்ப நான் யார குத்தம் சொல்றேன்? யார வீட்டை திறந்து போட்டாங்க? இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டை திறந்து போட்டுட்டோம். ஏதோ ஒரு 4 கால் பிராணி அங்க இருக்கு. அந்த 4 கால் பிராணி வந்து என்ன வேணா செய்யுது. அதுகிட்ட நம்ம இப்ப வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். நாயே நாயே வெளியில போயிடு. என்ன சொல்றோம்? நாயே நாயே அப்படின்னு எல்லாரும், எல்லா கட்சிகளும் சொல்லு. என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நாயே நாயே வெளியில போ அப்படின்னு சொல்லுது. யாராவது உலகத்துல அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? யாரா கதவை திறந்து வச்சா? உனக்கு மண்டல மசாலா இல்ல? கதவை திறந்து வச்சா வரும் தெரியாது அவனுக்கு அப்படின்னு யார வைவோம்? யார திட்டுவோம்? வீட்டுக்கு அந்த பொறுப்பானவர்கள் ஐயா இருக்காருனாக்கா, ஐயாவுக்கு முடியலன்னாக்கா அவர் புள்ள பேரன் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏன் திறந்து வச்சிருக்க, எத்தனை தடவை சொல்றது? கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு அதை கேட்கறதுக்கான ஆளு இருக்கோம். இத்தனை பேர் இருக்கீங்களே, எங்க இல்லன்னு சொல்றீங்க? இருக்கிறதே தெரியல. நாம இருக்கோன்றது நமக்கு புரியல. நம்மளுடைய பிரச்சனை தான் இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆக இந்த கோவில்ல இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் ஆரம்பத்துல இதுக்கு வந்து முதல்ல விட்டது நாம. ஐயா சொன்னாரு யார வைக்கிறான்னு, கட்சிக்காரனை வைக்கிறான்னு சொன்னாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கட்சிக்காரனை வைக்க கூடாதா வைக்கலாமான்றது நான் அந்த பணம் வரல. இப்போ ஐயா பிஜேபி இல்லையா, இப்ப இவர் வைக்கிறாருன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு நல்லவர் இங்க வந்திருக்காரு, கோவிலுக்காக வந்திருக்காரு, நல்லவர் தானே, இவர் வைக்கலாமா கூடாதா? வைக்கலாமா கூடாதா? கட்சிக்காரனா வைக்கலாம், நாமளே ஒத்துக்கிட்டோம். இந்த பிரச்சனை பாருங்க, இது என்ன பிரச்சனை? இப்ப பாருங்க என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பிரச்சனைன்றது பாருங்க. இப்போ நீதிமன்றம் இந்த கேள்விதான் கேக்குது. நான் நீதிமன்றத்துல ஒரு ஆணையம் வாங்கி வச்சிருக்கேன். என்ன ஆணை வாங்கி வச்சிருக்கேன்னாக்க, கோவிலுடைய நிர்வாகத்துக்கு அறங்காவலராக போடும்போது அரசியல் சார்புடையவர்களை நியமிக்க கூடாது அப்படின்னு ஆணை வாங்கி வச்சிருக்கேன். 574/2015 அப்படிங்கிற வழக்குல ஒரு ஆணை 75 கட்டளையில ஒரு கட்டளை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அரசியல் சார்புடையவர்கள், பின்புலமுடையவர்களை இந்த கோவில்ல நிர்வாகத்துக்கு வைக்க கூடாது அப்படின்னு வச்சிருக்கேன். அதுக்கு மீறி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு கேள்வி வருது, ஐயா பிஜேபி ஒத்துக்கலாமா, இன்னொருத்தர வந்து விஹெச்பி ஒத்துக்கலாமா, இன்னொரு இந்து முன்னணி ஒத்துக்கலாமா, திமுக ஒத்துக்க கூடாதா, அதிமுக ஒத்துக்க கூடாதான்னாக்க இதுல ஒரு சார்பு வருது. அப்ப நாம அப்படி சொல்ல முடியாது. அப்ப நீங்க சொன்னதான் சொல்லணும், அந்த வியக்தி அரசியல்வாதியா இருப்ப இல்லாம இருக்கணும், அவர் கோவில் மேல நலத்தின் அக்கறை உடையவர்களான்னு தெரியணும். எப்படி தெரியும்? இவர் அக்கறை இருக்கான்னு இல்லன்னு எப்படி தெரியும்? எனக்கு நான் வரேன், இவருக்கு இல்லன்னு எப்படி நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? உங்களை கேட்பேன். உங்களை கேட்டு நீங்க எல்லாம் எஸ் சொன்னீங்கன்னா அவர் அக்கறை இருக்குன்னு சொல்லலாம், நோன்னு சொன்னீங்கன்னா இல்லன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இல்லையா, வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது இல்லையா. அப்போ இந்த ஊர்க்காரர்கள் தான் அங்க போடும்போது அறங்காவலர்கள் யாரு, அவர்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா, அவர்கள் நல்லவர்களா, கோவில் நலத்தில் அக்கறை உடையவர்களான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரால முடியும்? ஊர்க்காரங்களால் தான் முடியும். அப்போ ஊர்க்காரங்கள் நீங்க எல்லாம் ஒன்னா இருந்து, இந்த குளித்தலை எத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் மொத்தமா? அந்த 8பட்டி கிராமத்துக்கு சொந்தவங்க இருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் சேர்ந்து ஒரு பட்டியிலும் ஒரு வாரம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருத்தர் நீங்க நிர்வாகம் பண்ணுங்க, நீங்க நிர்வாகம் பண்ணுன்னு சொல்லி ஆள் எடுத்து நீங்களே தேர்ந்தெடுத்து முன்னிலைப்படுத்தினீங்கன்னா இது ஒண்ணுதான் நமக்கு தீர்வு. அதை எப்படி நம்ம செய்ய பண்ணணும்னா, இதை அரசை செய்யறதுக்கு நிர்பந்தப்படுத்தணும். இது நாங்க 4 பேர் கொடுக்கிறோம், இந்த 4 பேரை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த 4 பேர் நீங்க சொல்ற கட்டளைக்குள்ள இருப்பாங்க. அதாவது ஒரு இந்த சமூகத்தினர் இருக்கணும், ஒரு பட்டியல சமூகத்தில் இருக்கணும், ஒரு பெண்மணி இருக்கணும், ஒன்னு இவங்க இருக்கணும், 3 பேரோ 5 பேரோ அதுல இருக்கிற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, நிர்வாக திட்டத்துக்கு என்னெல்லாம் போட்டிருக்கோம். இந்த சமுதாய சில நிர்வாக திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தருக்கணும். ஒரு சில பேரு உயர் பதவியில் இருக்கவங்க, தலைப்பு சொப்பைட்டா இருக்கவங்க ஒரு திருவிழாவோ நடத்தும்போது
நாங்க சொல்றதுதான் நீங்க செய்யணும். நாங்க தான் சொல்லுவோம், எங்களுக்கு கட்டுப்பட்டா நீங்க வரணும். இல்ல நாங்க அப்படி செஞ்சுக்கணும் இப்படி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க யாருன்னு கேட்கணும். ஒரு சப்போர்ட் சொன்னாங்க. யாருன்னு சொன்னாங்க? இந்த கோயிலோட உரிமை வந்து எங்க பிறப்புரிமை. நாங்க எப்ப இந்த கிராமத்துல பிறந்தோமோ இந்த கோயில் எங்களுக்கு சொந்தமான கோயில். எங்க வரக்கூடாது செய்யக்கூடாது சொல்றது உங்களுக்கு உரிமை இல்ல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, அரசு அதிகாரி, இந்த 5 வருஷம் அரசு அதிகாரி நானு, இந்த 5 வருஷம் பணி செய்ய விடலையும் ஆயுள் பூரா இருப்போம். சரிங்க, இதுதான் உரிமை இருக்கு. நாங்க வேகமா பேசணும். கரெக்ட் சப்போர்ட் நாங்க பேசணும். அந்த கரெக்ட் கொஸ்டின் பேசும்போது திருப்பி நான் சொல்றேன், எந்த பொசிஷன்ல நம்ம நின்று பேசுறோம் இருக்கு. சரியா? அது நாம கையில நம்ம ஆயுதம் இருந்து பேசுறோமா ஆயுதம் இல்லாம பேசுறோமா? ஓ, நீங்க அப்படி ஒரு கலெக்டர் வரும்போது நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அரசு பணியை கேஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க. சரி போடுங்க, உங்களுக்கு முதல்ல அதிகாரம் இருக்கு அதுல தலையிடுறதுக்கு நீங்க கேட்கணும். நீங்க என்ன சொல்லணும், சண்டை போடக்கூடாது. ஓகே 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 ஓகே, உங்களுக்கு இதுல தலையிட்டு நீங்க தான் தீர்மானம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆவணம் இருக்கு அதை காமிங்க. நாங்க அதை காமிச்சீங்கன்னா பேசாம யாரு நீங்க என்ன பண்ணணும், உடனே போலீஸ்க்கு போய் நாட்டாம பண்றான் எவனோ ஒருத்தன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆளுங்களை நீங்க என்ன பண்ணணும், இவ்வளவுதான் நம்ம கையில இருக்கு. ஆஸ்திகர்கள் ஆன்மீகவாதிகளுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நேர் வழி. இந்த நேர் வழின்றது எப்பயுமே கடினமான வழியா தான் இருக்கும். நாம இப்படி அப்படி நகரத்துக்கு வழியே இல்லை. எப்படி நான் சாஸ்திரத்துல ஆகம சாஸ்திரத்துல நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேனோ, அதே போல நாட்டுடைய சட்டத்துக்கும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. நாட்டாம பண்றவன் என்ன வேணா பண்ணுவான். ஒரே ஒரு கேள்விங்க, ஒரு கோயில் நிர்வாகத்தை ஒரு கிராம மக்களை மாத்துறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்குங்களா? யாரையுமே மாத்துறதுக்கு அவன் கோயில சொல்றேன், அதான் சொல்ல வந்தேன். அரசு அதிகாரி சொல்றாரு, அதை நீங்க சொல்றேன். அரசு அதிகாரி சொல்றாரு. கொஞ்சம் புரிஞ்சுங்க, அவசரப்பட வேணாம். அதாவது முதல்ல இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல பாக்கணும். நிறைய விஷயத்த வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆன்சர் வந்துடும் எல்லாத்துக்கும். ஒரு அந்த சமயத்துறையில சட்டப்பிரிவு 23 என்ன சொல்லுது, ஒரு கோவிலுடைய சொத்துக்களில் இருந்து வருமானங்கள் சரியாக ஈட்டப்படுகின்றதா என்றதை மேற்பார்வை பார்ப்பதற்காக அந்த இந்த இந்து சமயத்துறையுடைய ஆணையருக்கு உரிமையை இந்த சட்டத்தின் மூலம் அளிக்கிறோம். அந்த கோவிலில் ஈட்டப்பட்ட வருமானம் அந்த கோவிலுடைய விஷயங்களுக்காக செலவு செய்யப்படுகிறதா சரியாக என்பதை மேற்பார்வை பார்ப்பதற்காக இந்த ஆணையருக்கு உரிமை அளிக்கிறோம். இவ்வளவுதான் சட்டம். ஆணையருக்கே இவ்வளவுதான் உரிமைன்னா நீங்க சொல்ற மற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்கும்? இந்த ஆணையர் உரிமைக்கு உட்பட்டு தான் இருக்கும், அதுக்கு மீறி இருக்காது இல்லையா? அப்ப கோவிலுடைய பாலாலயம் பண்ணணும்ன்றது இதுல வருதா? ஒரு நிமிஷம் சும்மா நம்ம எடுத்தோடனே நம்ம சொல்யூஷனுக்கு எல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லை. முதல்ல நம்ம படிக்கணும். காலேஜ்ல படிக்கும் போது படிக்கணும். அதுக்கு வழியா படிச்சுட்டு எப்படி உபயோகப்படுத்தணும் யூஸ் பண்ண கூடாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா தன்னால எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஞானம் தான் நமக்கு பலம், அறிவு பலம். கற்றோருக்கு சென்றவிடம் எல்லாம் சிறப்பு. அப்ப நாம கற்கணும். என்ன கற்கணும் இப்போன்னா, நம்ம உரிமை என்னன்னு கற்கணும். இப்போ உரிமை கற்றுட்டோம்னா எங்க போனாலும் நமக்கு சிறப்பு தான். நம்ம பேசும்போது நம்ம பேச்சுல ஒரு ஆணித்தரமான அதிகாரம் நமக்கு வரும். இல்லன்னாக்க நமக்கு அந்த அறிவு இல்லைன்னா நாம பியூன் வரட்டுறான்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டியதான். பியூன் யாரு? அந்த கோவில்ல ஒரு வேலையை செய்யற ஒரு மனிதர். அவரோட வேலை என்ன? பியூன் வேலை பார்க்கறத ஒழிய உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளில துரத்துது. அதோட வேலை யாருக்கு? அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருந்தாக்க அவர் செய்யணுமே தவிர பியூனை செய்ய சொல்லக்கூடாது. அதை செய்ய சொல்றதே தப்பு. இதுதான் நாம சொல்லணும். என்னைக்கு யாரை எந்த வயசுக்கு வேலைக்கு வச்சிருக்கியோ அந்த வேலைக்கு அந்த மனிதனை உபயோகப்படுத்து. வேற வேலைக்கு உபயோகப்படுத்தாத, அதுக்கு சம்பளம் கொடுக்கல. அப்ப என்ன மத்த வேலையை செஞ்சா என்ன அந்த பியூன்ல அடியாளானா அது சட்டவிரோதமான விஷயம் தானே. அப்ப நமக்கு அங்க உரிமை வருது. சட்டவிரோதமான உரிமை நமக்கு வந்தாக்க நம்ம நேரா காவல் துறைக்கு போய் இந்த கோவில்ல பியூனை விட்டு என்ன அடிக்கிறான் சொல்ல முடியும். இந்த பியூனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எங்களை அது துரத்துறாங்க, இதான் காரணம் அப்படின்னு புகார் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு இந்து சமயத்துறைக்கு ஒரு கோவிலுடைய வருமானம் சரியாக ஈட்டப்படுகின்றதா, செலவினம் சரியாக செய்யப்படுகிறதா என்பதை மேற்பார்வை பார்ப்பதற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கே தவிர இந்த கோவில்ல எந்த பாலாலயம் பண்ணணும், எந்த சமயத்துல உற்சவம் பண்ணணும், பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானம்லாம் அந்த சட்டத்துல இல்ல. யாராவது உங்களை கேட்டாக்க தயவு செய்து இந்த சட்டத்துல எந்த பிரிவுல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்கன்றத காமிங்கன்னு நீங்க கேட்கணும். சட்ட ஒழுங்க பாதுகாக்கிற கடமை எங்களுக்கு இருக்கு. சரிதான், சட்ட ஒழுங்கு நீங்க பாதுகாக்குங்க. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற கடமை தான் இருக்கு, கெடுக்கிற கடமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லணும்.
இது ஏன்னா சட்ட ஒழுங்கை கெடுக்கிறது ஏன்னா இப்போ இந்த 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 இவருடைய வீடு இது. இந்த வீட்டுல இவர் இங்க டேபிள் வச்சிருக்காரு. இப்போ டேபிள் இங்க வைக்காதீங்க அங்க வைங்கன்னு நான் சொல்றதுக்கு உரிமை உண்டா? எனக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப எனக்கு என்ன உரிமை? உட்கார்ந்து சொன்னீங்களா உட்காந்துக்கிறேன், பேச சொன்னீங்களா பேசுறேன், போயிட்டு வான்னு சொல்லிடுவாரு. அவ்வளவுதான். இங்க உட்காந்து நான் நாட்டாம பண்ணனா என்ன உட்கார விடுவாரா? அதுதான் நாமளும் செய்யணும். உட்கார்ந்து நீ எதுக்கு வந்தியோ அதை செய், அது நீதி வேற செய்யாது. அப்போ முதல்ல நீ சட்ட ஒழுங்கு இது எடுத்து அங்க வச்சா அந்தாகும். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வீட்டு சட்ட ஒழுங்கு கெடும். சட்ட ஒழுங்கு கெடுத்தது அவரா நானா? நான் எனக்கு கொடுத்த உரிமையை துஷ்பிரயோகம் செஞ்சது யாரு? இந்த மேஜையை தொண்டு போய் அங்க போய் வெளியின்றது என்னுடைய வேலை கிடையாது. இல்லையா? இங்க போட்டீங்கன்னா இங்க வந்து உட்காரதான் என்னோட வேலை. இந்த பக்கம் வானாங்க, இந்த பக்கம் எனக்கு பிடிக்கல, அந்த பக்கம் உட்காரன்னா மாற்ற முடியுமா? ஒருத்தருக்காக எல்லாம் மாற்ற முடியாது. போட்டிருக்காங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியதான். அதனால நாம என்ன சொல்லணும், நம்மளுடைய உரிமை என்ன, அவங்களுடைய உரிமை என்ன, அதை முதல்ல புரிஞ்சுங்க. அவங்களோட உரிமை எல்லாரும் தெரிஞ்சுங்க. யார் எப்ப கேட்டாலும் உங்களுடைய உரிமை இந்த கோவிலுடைய சொத்துக்கள்ல இருந்து வருமானம் சரியா வருதா வரலையா, செலவு ஒழுங்கா செய்யறாங்களா செய்யலையா அப்படிங்கறத பாக்குறது தானே. அதுக்கான கணக்க கொடுங்க. மேல நீங்க பேசணும்னாக்கா நீதிமன்றத்துக்கு வந்து பேசுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குன்னா நீதிமன்றத்துக்கு தீர்மானம் பண்ணுங்க, நாங்களும் நீதிமன்றத்துக்கு வரோம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது. நாம எப்படின்னா நீதிமன்றம் போறோம், உங்களுக்கு நான் சொல்றேன், நடுவில் பேசிடுறேன். ஏன்னா இத்தனை நேரம் பீடிகை போட்டதுனால உங்களுக்கு வந்து யோசிச்சிருப்பீங்க, மண்டை உடையும். இந்த கோவிலில் உற்சவம் நடத்துறதுக்கான எல்லா சட்ட ரீதியான நடவடிக்கையும் நான் எடுக்கிறதுக்கு உறுதி எடுக்கிறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு சொல்றேன். நீங்க கைத்தட்டணுன்றதுக்காக நான் சொல்லல. இதை போல கோவில்களை சின்ன பின்னமாக்குறதுக்கு ஒரு துறையை வச்சுக்கிட்டு அந்த துறையில இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை வந்து என்ன கிள்ளக்கீரியா நம்மளை பக்தர்கள் எல்லாம் பாவிச்சு என்ன நடக்கிறாங்க. அவர் வந்து அவர் பாட்டு கடைசியில பாடி முடிங்க, அவர் பாடுறது இருக்காரு இல்லையா, நீங்க பாடுங்க இல்லையா, ஒரு பாட்டை பாடி முடிங்க. நீங்க முடிக்கும் போது ஆமா அதுதான் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்கு, ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் நமக்கு. அதான் சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து நம்ம ஆன்மீகவாதிகள், நம்ம பாசிட்டிவா இருக்கிறவங்க நம்ம. அப்ப நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டியில உட்கார்ந்து இந்த கண்டத்தையும் பேசுறதுல நம்ம பொழுது போகக்கூடாது. இந்த கோவிலை மேம்படுத்தி இந்த சிவபெருமானுக்கு எவ்வளவு நல்லதா நம்ம அந்த சிவபெருமானுடைய கோவிலை இன்னும் இல்லாத அந்த தாஜ்மஹலை உலகம் கொண்டாடு. ஏன் நம்ம கடம்பவனேஸ்வரர் கொண்டாடக்கூடாதுன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு. நமக்கு என்ன இப்ப உணர்வுன்னா, உணர்வு இருக்கு, எங்க இருக்கணுமோ அங்க இல்ல. பெருமை இருக்கணும், எங்க இருக்கணும்? என் கோயில், எங்க ஊர்ல இருக்கிற எனக்காக இங்க சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு மாற தட்டணும். மாறு தட்டுறதுக்குலாம் பெருமை இருக்கணும், அங்க உணர்வு இருக்கணும். எவனா வந்து பேசுறேன்னா அங்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனம் கிடையாது, அங்க அறிவுபூர்வமா இருக்கும். பகவான்கிட்ட பக்தி இருக்கும் போது உணர்வு பூர்வமா இருக்கும். எதிரிகள் வந்து நாட்டாம பண்ணும் போது அறிவுபூர்வமா செலவு. இதுதான் நான் உங்களுக்கு வந்து கேட்டுக்கிறேன். இப்ப நான் சொன்னதுல பாலாலயம் பண்ணதுக்கு காரணம் இங்க என்னன்னா, ஒன்னும் நமக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இந்த கோவில்ல இல்ல. வாட்டர் வாஷ் பண்ணணும். ஏன்னா வாட்டர் வாஷ் பண்றதுக்கு இது பாலாலயம் பண்ணணும், எத்தனை நாள் ஆகும்? 10 நிமிஷம் 10 நிமிஷம் சார், 10 நிமிஷம் சார். மிஷின் ஒருத்தர் 10 நிமிஷம் இருங்க, ஒருத்தர் 10 நிமிஷம், ஒருத்தர் 1 நாள், ஒருத்தர் 5 நாள், ஒருத்தர் 10 நாள். சரியா? மிஞ்சி போனா 10 நாள். இப்ப எத்தனை நாள் ஆச்சு பாலாலயம் பண்ணி? 2 வருஷம். இப்ப 2 வருஷமா ஏன் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இது ஏன் நடக்குதுங்க அப்படின்றது, இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஊழல் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஊழல் என்ன அப்படின்னா, ஒரு கோவில்ல திருப்பணி செய்யறேன்னு சொன்ன உடனே பக்தர்களாக நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? ஆஹா, நம்ம சாமிக்கு நல்ல விடுவு காலம் வந்துருச்சு, ஆஹா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுறோம். உடனே எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தோம். நாம என்ன நினைக்கலன்னா, இந்த சொல்ற பண்ணி என்ன திருப்பணின்னு முதல்ல சொன்னாமா கேட்டோமா, அது தேவையா தேவையில்லையா? இப்போ இங்க ஐயாவோட வீட்டுல மேல இதுக்கு மெட்ராஸ் டெரஸ் போட்டிருக்காரு. இந்த மெட்ராஸ் டெரஸ் போட்டிருக்கும் போது அங்க ஒரு கட்டை உளுத்து போயிருக்குன்னு வச்சுங்க. உடனே நான் என்ன சொல்றேன், இங்க வந்துட்டு ஐயா ஒரு கட்டை உளுத்து போச்சு, இது மொத்தத்தையும் இடிச்சுட்டு காங்கிரீட் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்லுவார் அவரு? ஏண்டா என்னடா படிச்சியா, என்ன படிச்சவன் தானா நீ கேட்க மாட்டாரா? ஒரு கட்டை போச்சுன்னா அந்த ஒரு கட்டையை மாத்து, நான் சொல்ல வேண்டாம். அவர் என்ன பண்ணுவார்? ஒரு கட்டை போச்சுன்னா அந்த ஒரு கட்டையை மாத்துவாரு ஒழிய மொத்த வீட்டையும் அடிச்சு பண்ணுவாரா? ஆனா இன்னைக்கு என்ன கோவில் நடக்குதுன்னா, எங்கேயாவது திருவள்ளி செத்துமையா போயிருந்தாக்க உடனே மொத்த கோவிலுக்கும் நானே திருப்பணி பண்றேன்னு சொல்லி
அந்த திருப்பணின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் என்ன திருப்பணினே தெரியாம பாலாலயம் பண்ணா தான் அனுமதி கொடுப்பாங்கன்னு உங்களை எல்லாம் சொல்லி ஏமாற்றி பாலாலயம்னு ஒரு விஷயத்த பண்ண வச்சு அங்க இருக்கிற சாமியை கொண்டு வந்து வெளில போட்டு குப்பை மாதிரி நீங்க வச்சிருக்கிற மாதிரி வச்சு கோவிலுக்குள்ள நம்ம போய் பக்தி பண்றதுக்கான வழியே இல்லாமல் செய்து அப்ப என்ன ஆகும் நமக்கு? ஐயோ, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பொறுப்போம், 5வது நாள் பதைக்குவோம், 6வது நாள் அழுவோம், 7வது நாள் நாம அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு நம்ம கதை. ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் சக்தி. இது அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப அவன் என்ன செய்யறான்? பாலாலயத்தை முதல்ல பண்ணிடு அப்படின்னு யாருக்கு முதல்ல ஆணை போடுறான்? அந்த கோயில் அர்ச்சகர்கள். அந்த அர்ச்சகர்கள் யாரும் உங்களுக்கு வந்து அர்ச்சகர்கள் நாம யாரும் பேசுறது இல்லை. ஒரு நாளைக்கு போறோம், ஐயா சாமி, நம்ம சாமி கொண்டுடுறோம், எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கு இல்லையா, நாங்க இருக்கோங்க, எதா இருந்தா நாங்க சொல்லுங்க, நாங்க வரோம் அப்படின்னு அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு தெம்பை கொடுத்து அவருக்கு ஒரு உறுதுணையா இருக்கும்னு நம்ம சொல்றது இல்லை. அப்ப நாம என்ன சொல்லணும்? எல்லா கோயிலுக்கும் நாங்கெல்லாம் கோயிலுக்கு போனாக்க பெருமாளை சேவிச்சுட்டு அர்ச்சகர்கிட்ட நாங்க போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அனுமதி வாங்கிட்டு தான் நாங்க போகணும். அப்போ அவர் சொல்லுவாரு, இந்த பிரச்சனை இருக்கா நம்ம கேட்கணும், அவர்கிட்ட 4 வார்த்தை கேட்கணும். எல்லாருக்கும் கும்பல் சமயத்துல கேட்க முடியாது. ஆனா இந்த ஊருக்காரங்க தானே, எப்ப கும்பல் இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம போற சமயத்துல அர்ச்சகரை பார்த்தா, ஐயா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க செய்யறோம், நாங்க எங்களை கலந்துகிட்டு பண்ணுங்கய்யா, உங்களுக்கு என்னவா இருந்தாலும் நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம், சாஸ்திரப்படி நீங்க இருக்கிறத சொல்லுங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்றதுல தவறில்லை. ஆனா இந்த பழக்கத்தை நாம எல்லாரும் எடுத்துக்கணும். ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, கோவில்ல பிராமணன் இருக்கான், அவன் உங்களை வந்து ஏற்றி போடைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லி பிரிவினைக்கு ஏற்படுத்தி அந்த அந்த அர்ச்சகரை ஓரம் கட்டிடுறாங்க. அந்த அர்ச்சகரை ஓரம் கட்டின உடனே அவர் அர்ச்சகர் என்ன பண்ணிடுறாரு? பயத்துல பண்ணிட்டு பாலாலயத்தை போயினா அவர் நாளைக்கு வரமாட்டாரு. உங்களை ஏன் சொல்றான் கியூனை விட்டு துரத்துறான்னு சொன்னா, அந்த கோவில் இருக்கிற அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்க? கை காலை ஒடிச்சு விடுவேன். என்ன பண்ணுவேன்? கை காலை ஒடிச்சு விடுவேன். செய்யறியா செய், இல்லைன்னா நான் வேற ஆளை வைக்கிறேன், எனக்கு தெரியும், உன் மேல கேச போடுவேன் அப்படின்னு மிரட்டினாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அர்ச்சகருக்கு என்ன வழி இருக்கு? சரண்டர். ஐயா நீங்க சொல்றது தானே செஞ்சிடுறேன், பாலாலயமா பண்ணிடுறேன், என்ன விட்டுடுங்க. அவர் பண்ணிடுறாரு, அவர் உயிருக்கு பயந்து. அவர் உயிருக்கு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 1 மாசம் கழிச்சு தான் தெரியுது பாலாலயம் பண்ணப்பட்டதுன்னு. அந்த பாலாலயம் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்குள்ள பண்றேன்னு ஒரு அனுமதி கேட்கணும். அந்த அனுமதிக்கு ஏத்தா போல கண்ணாடியில பண்றாங்களோ, இல்ல ஒரு ஓவியத்தில் எழுதுறாங்களோ, இல்ல அத்தி மரத்துல செய்யறாங்களோ, என்ன பண்றாங்க, இல்ல இளங்கோவில் தனியா ஒரு கோயில் கட்டுறாங்களோ, இதெல்லாம் பல விதமான சடங்குகள். பாலாலயத்துல பல விதமான இது இருக்கு. அது எந்த முறை செய்யுன்னு பார்த்து சாஸ்திரத்துல சொன்னபடி எடுத்து கேட்டு அதன்படி அவர்கள் செஞ்சிருக்கணும். அவர்களை கேட்கல. இப்போ அவர்கள் செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே என்ன ஆச்சு? கோவில் வந்து இப்ப கல்லு முள்ளுமா இருக்கு. உங்களுக்கு நீங்களும் போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, வந்துட்டீங்க, எவ்வளவு பேர் நீங்க அந்த தூசெல்லாம் பாத்தீங்கன்னு தெரியல. பிரகாஷ் சொல்லுவார், நான் முதல்ல எனக்கு என்ன பண்ணிச்சுக்கல, கோவில் ஒற்றதான் மண்ணு, தூண்ல மண்ணு இருக்கு, விக்கிரகத்துல மண்ணு, எங்க வஸ்திரம் அழுக்கு, எல்லாமே போட்டோ எடுத்திருக்கார், வீடியோ எடுத்திருக்கார். என்னோட கண்ணில் முதல்ல பட்டுதுன்னா, எங்க அப்பாவை நான் அப்படி வைப்பேனா? ஒரு அழுக்கு துணியை போட்டு குப்பை எல்லாம் கொட்டி எங்க அப்பா இருக்கிற இடத்துல தள்ளி விடுவோனா? கோவில் சுத்தி பார்த்தாக்க சாக்கடை நாத்தம் பின்னால கப்பு அவ்வளவு நாடுது. கோவிலாது சாக்கடை கூவுமா? வெங்காயம் பூண்டு கோவிலுடைய இதுல அன்னதானத்துல வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு அந்த மாதிரி பண்றாங்க. எனக்கு என்ன சமையல் கேட்டேன், பூண்டு ரசம், வெங்காய சாம்பார், காலிஃபிளவர். ஏன் பூண்டு? நான் சொல்றது உடனே நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். பிராமண உடனே வெங்காயம் பூண்டு சொல்றேன்னு பார்க்க வேண்டாம். நான் திரும்பி சொல்றது இது நல்லதுக்கு. பூண்டு வெங்காயமும் மருந்து, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற, மருந்தா சாப்பிடுன்னு சொல்றது. அந்த மருந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் இல்லையா? தெரியுமா அந்த பழமொழி? அப்போ இதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு ஒத்து வராது. இது கோவில்லையா தவிர்ப்போமே சொல்லியிருக்கு. அங்க போய் நான் எங்க வீட்டுல பண்ற மாதிரி நான் பண்றேன்னு சொல்ல முடியாது. அந்த கோவில் என்னவோ இந்த கோவில் தான் பద్ధதினா அந்த பద్ధதி தான் நம்ம பண்ண முடியாது, நம்ம மாற்றது இல்லை. இது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நானும் வந்து கோவில் இவ்வளவு மோசமா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. போன வருஷம் உற்சவம் நடந்துச்சா? போன வருஷம் நடத்தினா அதே பாலாலயம் நடத்தும், இப்ப ஏன் நடத்தல? இப்ப எப்படி பேப்பர்ல போடுறான்? இந்த கேள்வி
கொரோனா காலகட்டத்தில் நடந்தது. இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப நமக்கு திருப்பி சாஸ்திரம் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் நடந்திருக்கு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாலாலயம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வருஷம் போன வருஷம் நடத்திருக்காங்க. அப்ப இந்த வருஷம் நடத்தணும் தானே? பாலாலயம் போன வருஷம் சம்பாலுக்கு பண்ணல போன வருஷம். சரி, அதுக்கப்புறம் வேற பிரம்மோற்சவம் பண்ணாங்களா மாசி மாசத்துல? ஏன் பண்ணல? அதெல்லாம் கேட்கலையே நீங்க. பாருங்க, அப்ப நாம என்ன பண்ணிருக்கணும், நாம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தள்ளி போயிருக்கோம்னு பாக்கணும். நான் முதலே சொல்லிட்டேன், இந்த உற்சவம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன்றது. அப்போ பாலாலயம் பண்ணப்பறம் பிரம்மோற்சவம் நடந்திருக்குன்னா ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன். இது வந்து சுயம்பு மூர்த்திங்க. வைதிக பிரதிஷ்டை, ஆகம பிரதிஷ்டை, இந்த ரெண்டு உண்டுங்க. சரி, அது வந்து வைதிக ஆகம பிரதிஷ்டை பண்ணதுனால இது சுயம்பு மூர்த்தியா இருக்கனால நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரன் பேருங்க. ஒரு நாள் காவேரிக்கு போயிட்டு அடுத்த நாள் கோயிலுக்குள்ள வர சொல்லுங்க. இது மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுங்க. பெட்டாத்துல சாமி ஒரு தடவை வரலைங்க. அப்ப கேட்டப்போ பிள்ளையார்பட்டி பிச்சர்னா கொடுக்கணும் பல பேர் கேட்டப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களா ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு ஈவோ கண்ட்ரோலுக்கு பயந்துகிட்டு இவங்க இதை செஞ்சுக்கிட்டு சாமி வெளியில வராது அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. அது விடுங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, போன தடவை பாலாலயம் பண்ணதுக்கு அப்புறம் பிரம்மோற்சவம் நடந்துச்சு. அதே மாதிரி ஐயர்மலை சாமிக்கும் நான் சொல்றேன், நடந்ததுன்றதுதான் நம்ம கண்ணுல இருக்கு. இந்த இப்ப சொல்றாங்க இல்லையா, பாலாலயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அப்பயும் சொல்லல அவங்க. அதத்தாங்க இந்த பிரச்சனை இதுவே நமக்கு தெரியுது, ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு நிக்காது. நீதிமன்றத்தில் போனாக்க நம்ம நடத்துறதுக்கு ஆணை கொடுப்பாங்க. உங்களுக்கு இன்னும் தெம்பு கொடுக்கறதுக்கு சொல்றேன். 2017 திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு இதே போல பாலாலயம் பண்றேன்னு சொல்லி, பாலாலயம் பண்ண காலத்தினால பிரம்மோற்சவத்தை நிறுத்துறேன்னு சொல்லி நிறுத்தினாங்க. நீதிமன்றத்துக்கு போய் 2 நாட்களிலே நான் ஆணை வாங்கி 10 நாள் பிரம்மோற்சவம் நடத்தினேன். இது வந்து எந்த விதமான இது பிரேக்கே இல்லைங்க. அதனால இது நடத்தணும். சாஸ்திரப்படி, ஆகம சாஸ்திரப்படி, காமிக ஆகத்திலையும் காரண ஆகமத்திலையும் ரெண்டுத்துலயுமே அதுதான் எழுதியிருக்கு. அதனால உற்சவம் உட்காருங்க, உற்சவம் நடக்குங்க, அதை பத்தி கவலைப்படாது. உற்சவம் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நாம செய்யணும். ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாரும் நாளைக்கு வந்து உற்சவத்துல தலையிடக்கூடாது இந்து சமயத்துல எழுதி ஒரு லெட்டர் கையப்படி எழுதி அனுப்பிடுங்க. இது உங்களோட கையில தனித்தனியா ஆளுக்கு இது ஒரு 4 வார்த்தை. இந்த கோவில்ல போன வருடம் பாலாலயம் போன கூட மாசி உற்சவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஏன் நீங்க நிறுத்துறீங்க? நிறுத்த தேவையில்லை. ஏன்னா அங்க கேட்டபடி ஆகம சாஸ்திரத்தின்படி இல்லை, நடத்தணும்னு எழுதிருக்கு, நிறுத்தக்கூடாதுன்னு எழுதிருக்கு. அதனால இந்த கோவிலுடைய இணையாணைய செயலா இருக்கிற உங்களுக்கு உங்க சட்டத்தின்படி தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்பதை கண்டனத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவுதான் இருக்கு. கலெக்டர்கிட்ட ஒண்ணு கொடுக்கலாமா? எல்லாருக்கும் எழுதுங்க, யாருன்னா எழுதும். திங்கட்கிழமைக்கு மனு தனித்தனியா கொடுங்க. இந்து சமயத்துறை ஆணை அதெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. அதெல்லாம் கோஆர்டினேட் நீங்க பண்ணுங்க. நான் சொல்றேன், இது இந்து சமயத்துறைக்கு எழுதுங்க. முதல்ல நம்மளுடைய எல்லாம் போறோம். 2 நாள் இன்னொன்னு சொல்றேன், என்னைக்கு உற்சவம் ஆரம்பம்? புதன்கிழமை முகூர்த்தம் போடணும். பௌர்ணமி என்னைக்கு பூசம்? ஜனவரி 8 என்னைக்கு ஆரம்பம்? ஒரு முதல் நாள் ஆரம்பிச்சு சொல்றாரு பாருங்க, ஜனவரி 25 20 நாள். 20 நாள் ஏன் கவலைப்படுறீங்க? அது சரி, சில காலங்கள்ல சரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல. நேரம் காலம் நமக்கு இருக்கு. நாம போய் நாளைக்கு ஃபைல் பண்ணிடலாம். கோர்ட் கேட்கணும் இல்லையா? முகூர்த்த கால் போட்டாதான் பந்தல் போட முடியும். பந்தல் போடுறதுக்கு 10 days அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் நீங்க கவலையே படாது. பந்தல் போடாம நடத்தலாம். பந்தல் போடாம நடத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு இன்னைக்கு பிரச்சனை விட்டுட்டேன். நான் கோவிலே இல்லை இல்லையா? பந்தல் நீங்க போந்திருக்கீங்க, கோவிலே இல்லையா? எனக்கு காங்கேயத்துல போன வாரம் இருக்கிற அத்தனை 17 பேருக்கு தூக்கி போட்டான். காசி விஸ்வநாத கோயில தூக்கி போயிட்டான். கோவிலே இல்ல, சாமியே இல்ல, பந்தல் போட்டு என்ன பிரயோஜனம்? எங்க நீங்க ஆர்வத்திர தரிசனம் பண்ணுவீங்க? நேற்று பண்ணீங்களா? உங்களுடைய மத உரிமை பறிக்கப்பட்டுள்ளது. அண்ணா இது 2 ஆக்ஷன் தான். ஒன்னும் நடத்த முடியாத வழி நிறைய இருக்குங்க. இது நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். நீங்க வந்து தீர்வு பண்ணணும்னா நீங்களே பண்ணிருக்கலாம். என்ன எது கூப்பிட்டீங்க? தீர்வு கண்டுறதுதான். நான் என்னுடைய வழியா ஒரு நேர் வழி தான் எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், நீதிமன்றம் போறோம், அவ்வளவுதான் செய்ய போறோம். அது வேணுங்கிற சட்டபூர்வமான செயல்களை நம்ம செய்ய போறோம். ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தெல்லாம் நம்பிக்கை கிடையாது, சரியா? அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எனக்கு ஒண்ணு பகவான் நம்பிக்கை, 2வது நாட்டு சட்டத்துல நம்பிக்கை. இது 2த்துக்கு உட்பட்டு நான் செய்வேன். நடந்துச்சுன்னா நடக்கலன்னா என்னுடைய ப்ராப்ளம் இல்ல. அது பகவானுடைய சித்தம். நான் விடுவேன், அப்ப விடுவேன். நான் செயல் செய்துட்டு அதற்கு பலன் எனக்கு கிடைக்கலன்னாக்க நான் செய்த செயல்பாடுகள்ல ஒரு குறை இருக்கிறதுனால பகவான் சித்தம் நடக்கலன்னு நினைச்சுப்பேன் ஒழிய
நான் வேற எதுவும் கஷ்டப்பட மாட்டேன். இன்னைக்கு நடக்க உங்களுக்கு போன வருஷம் மாசி உற்சவம் நடக்கல வச்சுக்கணும் ஒரு விஷயம். அப்ப அடுத்த வருஷம் விட்டுருவீங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் விட்டுருவீங்களா? என்ன நான் சொல்ல வந்துட்டு விட்டுட்டேன் பாருங்க. பாலாலயத்தை பண்ணிட்டீங்க, எஸ்டிமேட் என்ன ஐட்டம்னு தெரியாது. அவன் என்ன சொல்றான், பாலாலயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ரூவலுக்கு போக முடியும்னு சொல்லுவான். பாலாலயம் பண்ணவங்க அப்ரூவலுக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க. 33, 39 ஐட்டம் 39 ஐட்டம் எழுதி கொடுக்குறாங்க. இது என்ன ஐட்டம் யாருக்காவது தெரியுமா? எங்க எல்லாம் இருக்கு பேப்பர், யாருக்குமே இல்லை. ஏன்னா யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் இல்லை என்ன இருக்கு. 39 ஐட்டம். இந்த 39 ஐட்டத்துக்கு எவ்வளவு செலவாகுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கையில வரலுக்கு தகுந்த வீக்கம் இல்லைன்னா அசிங்கமா தானே இருக்கும். அப்போ இந்த கோவிலுடைய விரல் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா 10 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தாக்க 10 லட்சத்துக்காக என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். 10 கோடிக்கான விஷயத்தை செய்ய முடியாது. 39 ஐட்டம், ஒரு ஐட்டத்துக்கு 1 லட்சம்னா எவ்வளவு ரூபாய்? 39 லட்சம். இது நமக்கு ஏதாவது தெரியுமா? யாரு கொடுக்குறாங்க இந்த காசுன்னு? இந்த கோவிலுக்கு இந்த பணம் இருக்கா? தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாம இந்த மாதிரி ஒரு பேப்பரை கொண்டு போய் யார்கிட்டயோ கொடுக்குறது. அதுல ஒரு ஊழல்வாதி இதை அப்ரூவல் பண்றாங்க. அவங்க என்ன லஞ்சம் வாங்கினாங்க நம்ம பின்னாடி நீதித்துறையினால மூலமா நம்ம ஆராய்ச்சி செய்வோம் கண்டுபிடிப்போம். இவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்த பிறகு இது என்ன ஆயிடுது? இப்ப வச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆகும்? கோவில் நடக்கல, உங்களுக்கு எல்லாம் கஷ்டம். உங்க உடனே இப்ப உணர்ச்சி வசமா ஆயிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துருவீங்க. சீக்கிரமா பண்ணுங்கயா, இந்தாங்க நான் என் கையில காசு கொடுக்குறேன், தாலி அழகு வச்சு தரேன், மோதிரத்தை அழகு வச்சு தரேன், நிலத்தை அழகு வச்சு தரேன், கடை வச்சிருக்கீங்க, கடை வச்சு அழகு வச்சு தரேன், நீங்க கடை வச்சிருக்கீங்க, கடை அழகு வச்சு தரேன், லோனை போட்டு தரேன், எப்படியோ போட்டு என் சாமிக்கு நடந்தா சரி அது போதும் அப்படின்ற நிலைமைக்கு முதல்ல அவன் சொன்னப்போ நடந்த சந்தோஷத்துக்கும் முதல்ல சொல்லும் போது திருப்பணி நடக்கும் போது சாமி நல்லா இருக்கும். ரெண்டாவது இப்ப என்ன நடந்து போச்சு? திருப்பணியாவது ஏதாவது கொண்டு வந்து சாமியை சேர்த்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை தள்ளி நம்மளை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றான். நம்ம உணர்ச்சி பூர்வமாக நம்மளை பிளாக்மெயில் செய்யறாங்க இந்து சமய அறநிலைத்துறையினர். இதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இப்ப எங்க இருக்கோம்னாக்க எமோஷனல் பிளாக்மெயில் பொசிஷன்ல இருக்கோம். இப்போ காசு இல்லை அதனால நான் பண்ணலன்னு சொல்றோம். ஐயா சொன்னீங்க ஒரு நாள் ஆகும் வாட்டர் வாஷுக்கு, 10 நாள் ஆகும்னு ஒருத்தர் சொன்னாரு, 10 நிமிஷம்னு ஒருத்தர் சொன்னாரு. 10 நாள்லே அதிகபட்சமே வச்சுக்கிறேன், 1 மாசம்னே வச்சுக்கிறேன். இதனால ஏன் முடியல? அப்ப பணம் இல்லைன்றதுனால முடியலையா? அப்ப பணம் இல்லாமே திட்டம் போட்டுட்டீங்களா? இப்ப பாலாலயம் எதுக்கு பண்ணிருக்கீங்க? துவஜஸ்தம்பத்துக்கு பண்ணிருக்கீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி இனி வரைக்கும் தொட்டீங்களா? அந்த துவஜஸ்தம்பத்தை தொடல. அப்போ 1 வருஷமா வேலை செய்யா போகாத போது எதுக்கு அந்த பாதிக்கு என்னைக்கு பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம்ல. இப்படி வேலை பண்ணணும்னாக்க பண்ண வேணாம் சொல்ல. இப்படி பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? என்னைக்கு வேலை ஆரம்பிக்கணும்? அது 3ஆம் நாள் இல்ல அது 1 வாரத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நீங்க எப்படி உற்சவத்துக்கு முன்னாடி சொல்றீங்களோ, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்றீங்களோ, அதே போல இதுவும் ஒரு சடங்கு தானே. அந்த சடங்கு அப்பதானே செய்யணும். எதுக்கு ஊருக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்றீங்க? அப்ப இதுல ஒரு ஊழல் இருக்கு. இப்ப இந்த துவஜஸ்தம்பம் எத்தனை வருஷம் பழமையான துவஜஸ்தம்பம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சுமாரா 100 வருஷம் பழமையா இருக்குமா? ஏன்னா நாம பார்த்திருக்கோம். சொல்றேன், நாம பார்த்திருக்கோம். இங்க இருக்கிற 100 வயசுக்குள்ள இருப்போம் எல்லாருமே, 100 வயசுக்கு மேல இல்ல. நாம பார்த்த விஷயத்துல நமக்கு அந்த மாற்று தெரியல. அப்ப குறைஞ்சபட்சம் 100 வயசு வைரம் பாஞ்ச ஒரு கட்டை அங்க இருக்கு. அந்த கட்டைக்கு என்ன பிரச்சனை தெரியாது. அப்ப அந்த கட்டையை எடுத்துட்டு வேற கட்டை வைக்க போறான்றீங்க. இந்த கட்டை என்ன ஆகும்? ஆட்டைய போடுவான். ஐயா, அந்த வாட்டர் வாஷ்க்கு மட்டும் இது வரைக்கும் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. எதுக்கு வாட்டர் வாஷ் 8 லட்சம் ரூபாய்? எல்லா பெயிண்டும் இருக்கக்கூடாதுங்கிற சட்டம் வந்துங்க. இது வரைக்கும் 8 லட்சம். ஆனா மதில்ல பார்த்தேன், மதில் மேல சிமெண்ட் கட்டி அதுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சிவசிவா எழுதினாக்க அதை அழிக்கணும். சிவசிவான்னு எழுதியிருந்தாக்க பெயிண்ட் அதை அழிக்கணும். அங்க சனீஸ்வரனுக்கு பின்னால நவகிரகம் கட்டம் போட்டிருக்கு, அதை அழிக்கணும். சூரியனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வரைஞ்சிருக்காங்க, அதை அழிக்கணும். கோவில் என்னெல்லாம் இருக்குதோ சிற்பங்கள் அதை அழிக்கணும். ஆனா நீ மதில்ல நீ புதுசா நீ சிமெண்ட்ல கட்டி அதுக்கு பெயிண்ட் அடிக்க. வாசல்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ற அன்னைக்கு அமைச்சர் சேகர் பாபு வருகையில் போட்டு போர்டு வைப்பேன். அதெல்லாம் பரவாயில்லையா? இதுதான் ப்ராப்ளம். நமக்கு வந்து இப்ப என்ன ஆச்சு? நம்ம எமோஷனல் பிளாக்மெயில் வச்சோன்னா ஆளாள்கிட்ட காசு வசூல் வேட்டை நடக்கும். எத்தனை வருஷம் நடக்குது? 2 வருஷமா நடக்குது. இந்த கணக்கு யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இது இப்போ திருப்பணினா என்ன தெரிஞ்சுட்டீங்களா?
திருப்பணினா திருட்டு பணி. அதெல்லாம் அப்படின்னு ஆகமத்துல எங்கேயுமே மருந்து சேர்றது பிரிஞ்சதுன்னு சொல்றாங்க. சொல்றேன், பிரிஞ்சதுன்னு சொல்றாங்க, நடக்கிறாங்க எல்லாமே. நீங்க கேட்கிற கேள்வியே பதில் இருக்குன்றதுக்கு நான் சொல்ல வரேன். நாம யாரும் படிக்கல, நம்ம என்ன கேட்கணும்? எத்தனை வருஷமா இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை அந்த பேப்பர்ல எடுத்து நான் இப்ப காமிக்கிறேன். இந்த கோவில்ல என்ன திருப்பணி நடக்குதுன்றதை நான் பேப்பர் மூலியமா நான் காமிக்கிறேன். என் பேப்பர் இல்ல, இது என் பேப்பர் கிடையாது, இந்து சமய அமைச்சருடைய பேப்பர். இதுக்கு நான் எழுதல. 12 பேர் இதுல கையெழுத்து போட்டுருக்காங்க. 12 பேர் கைது போட்டிருக்காங்க. நீதிமன்றத்துல நியமிக்கப்பட்ட குழு இது. நீதிமன்றம் சொல்லி இந்து சமயத்துல இது ஏற்படுத்திய குழு. இந்த வழக்கம் நான் தான் போட்டிருக்கேன். இந்த குழு அந்த குழுலையும் ஓட்ட இருக்குன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். அதையும் கோர்ட்ல அதையும் சொல்லியிருக்கேன். இப்போ இதுல இருக்கிறது என்னன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? கண்ணை மட்டும் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்ல முடியும்? இங்க போட்டிருக்கீங்க பாருங்க, மகாமண்டபம் ஃப்ளோர் ஷுட் பி கிளீன்ட் வித் வாட்டர். மகாமண்டபத்துல தரைய தண்ணியால சுத்தம் பண்ணணும். எத்தனை நாள் ஆகுது இருக்கு? மகாமண்டபம் தரையை சுத்தம் பண்ணது எத்தனை நாள் ஆகுது? எவ்வளவு 8 லட்சம் ஆகும்? யார்கிட்டயா சொல்றேன்? இத சொல்லி கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறதுக்கும் பணக்காரங்கிட்ட இருந்து பைசாவை கறக்கிறதுக்கும் இந்த ஊழலை பெருக்கிறதுக்கும் இந்த கோவிலை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோவிலும், நான் இது கடம்பவனேஸ்வரர் கோவிலுக்காக சொல்லல, கடம்பவனேஸ்வரர் கோவிலை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோவிலுக்கும் சொல்றேன். அதனாலதான் அவர் ரெக்கார்ட் பண்றத ஒத்துக்கொண்டேன், சரி பண்ண சொன்னேன். இது அப்படியே போடுங்க, எல்லாரும் பாருங்க. நான் இது இப்போ அப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மருந்து போச்சு இப்படிங்கிறதெல்லாம் மருந்து போச்சு நீங்க பாத்தீங்களா? யாரு பார்ப்பாங்க? ஈவோ பார்க்க முடியுமா? யாரு பார்க்க முடியும்? அர்ச்சகரை தான் பார்க்க முடியும், அந்த குருக்கள் தான் பார்க்க முடியும். அந்த குருக்களுக்கு அவர் சொன்னார்னா ஒத்துக்கிறேன். குருக்களே சொல்லாத போது மருந்து போச்சு. என்ன மருந்து போச்சு? என்ன மருந்து? சவணப்பிரகாசா? என்னையா மருந்து? மருந்துன்னா என்ன? எல்லாம் மருந்துன்னு சொல்லிட்டா உடனே ஓகேயா? மூலிகைன்னு சொன்னா உடனே ஓகேயா? என்ன மருந்து? அஷ்டபந்தனா என்ன? யாருக்கு தெரியும்? அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கா? அப்படின்னு எதுவும் எத்தனையோ கோவில்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கு. அப்ப அங்கெல்லாம் மருந்து போயிடுச்சா? அதனால இந்த கதை இதெல்லாமே நம்மள முட்டாள்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டான். நாம என்ன சொல்லணும்னா, நான் முட்டாள் இல்லைன்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆமாயா நான் முட்டாள் தான் யான்றோம். ஆமாதாயா நான் முட்டாள். இந்த தலை அரை நல்லா மிளகாரன்றோம். ஒரு தடவை எந்த இடத்துலயுமே எந்த ஆகமத்திலுமே சைவ ஆகமாகட்டும், வைஷ்ணவ ஆகமாகட்டும், சாக்த ஆகமாகட்டும், உலகத்தில் தெரிஞ்ச எந்த ஆகமத்திலுமே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் எழுதல. அப்படியே பண்ணிருந்தாலும் கும்பாபிஷேகம் பண்ணணும்னா திருமணி பண்ணணும் எழுதல. கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னா கூட திருப்பணி பண்ணணும்னு சொல்ல. அப்ப நீ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வாட்டர் வாஷ் பண்ணுவியா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பள்ளியை உடச்சி எடுப்பியா? என்ன பண்ற நீ? எதுக்கு செலவு பண்ற? இது 12 வருஷம் இப்படியா போயிடும். இப்படி விட்டாங்க. இன்னைக்கு நல்ல வேலை நமக்கு தெரிஞ்சிச்சு. நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போறோம், சீக்கிரத்துல நமக்கு முடிவு வந்துடும். ஆனா இதை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்த 12 வருஷம் வந்துடும், அடுத்த 12 வருஷம் வந்துடும். அப்ப இவர் சொன்னது நடக்கும், மறுபிரதிஷ்டை நடக்கும். அப்ப இந்த ஐயா சொன்னாரு பாருங்க, மறுபிரதிஷ்டை அது நடக்கும். அப்ப கை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அஷ்டபந்தனம் இல்லைனாதான் உற்சவம் இல்லைன்னா கூட அதை மட்டும் செஞ்சா போதும். திருப்பி சொல்றேன், கட்டை 1 போச்சுன்னா ஒரு கட்டைய மாத்து, ஊரு பூரா மாத்தாத, வீட்டடின்னு சொல்லாத. ஆனா கோவில்கள் என்ன நடக்கிறது? ஒரு கட்டை உடஞ்சி போச்சுன்னு சொல்றோம், நம்ம பார்க்கல. அதுவும் நம்ம பார்க்காமையே அப்ப நாம என்ன பக்தர்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கோவில்ல திருப்பணி பண்றாங்கன்னு சொன்னாக்க சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட்டு ஒரு நிமிஷம் அப்படி சந்தோஷத்தை ஓரம் கட்டிட்டு எதுக்கு திருப்பணின்னு கேளு. எதுக்கு திருப்பணின்னு கேட்டாக்க பாவம் வந்துடும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு புண்ணியம் சேரும். ஏன்னா அக்கறையோட இருக்கீங்கன்னு உங்களுக்கு பகவானுக்கு தெரியும். என் புள்ள யாரோ வெளியில வந்து திறந்து வச்சுட்டு உள்ள வந்து விரட்டுறான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தைரியமா கோவில்ல என்ன தேவையோ அதை மட்டும் செய்யவும், எது தேவைன்றது எங்களுக்கு காட்டவும். அதுக்கு ஒரு குழு வச்சுக்கோங்க. அந்த குழு நீங்களே ஒரு 4 பேர் வைங்க. இவர் விட்டையடியோ இருக்காரு, ஒரு வக்கீல் இருக்காரு, ஒரு ஊர் பெரியவர் இருக்காரு, 4 பேர் நல்லவங்க இருக்காங்க. 4 பேர் வச்சு ஒரு குழு ஆரம்பிங்க. எங்களுக்கு நாங்க சொல்றது ஓகே, அவங்க எல்லாம் போட்டோம், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க, அவங்க வந்து எங்கிட்ட சொல்லட்டும், எல்லாரையும் சொல்ல அப்படின்னு ஒரு ஒழுங்குமுறையை நாங்க கொண்டு வந்து இதை கேட்கணும். இப்ப நாம என்ன கேட்கணும்? இங்க போய் நீங்க ஊர்க்காரங்களா இதை செய்யணும். இப்ப என்ன கேட்கணும்? என்ன திருப்பணி பண்ண போறீங்கன்னு இப்ப நான் ஆரம்பிப்போம். 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டத இன்னைக்கு செய்ய ஆரம்பிப்போம். நாளைக்கு கோயில் திறந்துடும்.
நாளைக்கு கோவில் திறந்துடும். இதுக்கு எத்தனை செலவாச்சுன்னு கேட்கணும், அவங்கள்ட்ட காசு கேட்கணும். ஏன்னா எல்லாம் ஆடிட். நீங்க கடை வச்சிருக்கீங்கல்ல, ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்றீங்களா வருஷம்? ஏன் பண்றீங்க? உங்க கடை தானே, ஏன் பண்றீங்க? ஏன் பண்றீங்க? சட்டம் சொல்லிட்டு பண்றீங்க. அதே சட்டம் கோவிலும் வருஷம் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்களா? இந்து சமயத்துறை வேலை என்ன? வருமானம் வருதா செலவாகுதா அப்படின்றத பாக்குறது தானே. வருமானம் சரியா வருதா செலவாகுதான்னு எப்படி தெரியும்? தணிக்கை அறிக்கையை பார்த்தா, ஆடிட் பார்த்தா தெரியும். அம்மாவுக்கு புரியலையா ஆடிட் என்னன்னு? ஆடிட் என்னன்னு புரியுதா? அப்ப நீங்க உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். எங்க கோவில்ல திருட்டு நடக்குதுன்னு சொல்லி புகார் கொடுக்கணும். நீங்க வாங்கி முடிட்டு இருக்கீங்களா? கோவில் திறந்து மூடி போட்டு பக்தர்கள் உள்ள விடாம கோவில் பணத்தை எடுத்தாக்க அது பேர் என்னங்க அர்த்தம்? நம்ம சொல்லி சட்டம் ஏத்துக்குங்களா? ஏங்க நீங்க ஏத்துக்குதா ஏத்துக்கலையோ உங்களுடைய வேலை என்ன? அவ்வளவுதான், ஆளை காலி பண்ணி விட்டுருவாங்க. பண்ணி செத்து போகல, செத்து போகலமா? நாங்க சொல்ல செத்து போங்கன்றேன், நாங்க சொல்ல செத்து போங்கன்றேன். செத்து தானே போயிடுச்சுன்னு இருக்கோம். ஒரு தடவை சாப்பிடுங்க அப்படின்னா செத்து நாங்க போயிடுச்சுன்னு இருக்கோம். சாகாவரம் வாங்கியிருக்கீங்களா? ஒரு நாள் சாக போற இல்ல, நாளைக்கு செத்து போற. இந்த மாதிரி பேசினோம்னு வச்சுங்களேன், அப்ப முடிவு இல்ல. செத்து போடுவாங்க மிரட்டிடுவான். அப்ப மிரட்டுறான் அவன். யாரு மிரட்டுறான்னு சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இது தப்பு. ஈவோவே அருவாளை வச்சுட்டு வாலியண்டா மிரட்டுறாங்க. நீங்க சொல்றது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியுங்க நான் என்னென்ன புகார் சொல்றேங்கிறது அவருக்கு தெரியும். அப்படி பண்ணினாக்க நீங்க அதுக்கு பயந்து ஒளிஞ்சுட்டு வீட்டுக்கு போய் கதவு மூடிட்டீங்கன்னா இங்கே வரீங்கன்ற. ஏன் வரீங்க? அப்ப ரங்கராஜன் மட்டும் சக்தி இருக்கா? நேர்மையா இருக்கு. ஐயா நான் நேர்மையா இருக்கேன், எனக்கு சக்தி இருக்கான்னு கேக்குறேன். அடிக்க மாட்டானா? அவரை கொலை பண்ண மாட்டானா? கோர்ட்ல அடிச்சான், கோர்ட்ல அடிச்சான் சார். அடிக்க வரல, அடிச்சான் கோர்ட்ல அடிச்சான் அவரை. ராமேஸ்வரம் கோயில்ல அவர் போய் நீங்க சொன்ன உண்டியல், அவர் உண்டியல வீடியோ எடுத்த ராமேஸ்வரம் கோயில்ல அவ்வளவு ப்ராப்ளம். சரியா? அதனால இந்த மாதிரி பயத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க தயவு செஞ்சு கிளம்பிடலாம். ஏன்னா பயப்படுறவங்க ஒண்ணே பண்ண முடியாது. தூங்குறவன எழுப்பலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு பயம், அவன் ஈவா கத்தி வச்சு காட்டுறான் அப்படின்னா நாளைக்கு நாம தான் என்ன பண்ணலாம். ஏன் அப்படி மிரட்ட மாட்டான் நீங்க நினைச்சீங்கன்னா அது காரணத்தை நான் சொல்றேன். ஐயா கேட்டுங்க, அப்படி ஈவா என்ன மிரட்ட மாட்டான்னு சொன்னீங்கன்னா நான் காரணத்தை சொல்றேன். ஏன் என்ன மிரட்ட மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது நான் சொல்றேன். எனக்கு சட்ட ஞானம் இருக்கிறதுனால நான் மிரட்ட முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதான் இப்ப கொடுக்குறேன். அதை நான் கொடுக்கும்போது இல்ல நாளைக்கு என்ன கத்தி வச்சு மிரட்டுவான் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஞானத்தை தான் கொடுக்க முடியும். வாங்கி உள்ள வச்சு வேண்டிய உங்க கையில இருக்கு, அதை உபயோகப்படுத்துறது உங்க கையில இருக்கு. நான் எதுவுமே சொல்லல, நான் எதுவுமே உங்களை அராஜகத்துக்கு ஈடுபாடு சொல்லல. அப்படி யாராவது மிரட்டினாங்கன்னா அவங்க மேல ஒரு புகார் கொடுங்க. அப்புறம் எங்களை போன்றவர்களை கூப்பிடுங்க, இந்த மாதிரி மிரட்டினாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் மீடியா பார்ப்போம். எதுக்கு இத்தனை கட்சிகள் இருக்கீங்க? இந்த கட்சிகள்லாம் என்ன பண்றாங்க நான் கேக்குறேன். அரசியல் கட்சிகள்லாம் பெருசாக்குங்க, அதை கொண்டு போய் நீங்க அப்ப போராட்டம் பண்ணுங்க. காவல்துறையில ஒருத்தன் மிரட்டுறான்னு சொல்லி அவன் புகார் எடுக்கலன்னா அப்ப வேற வழி இல்லை இல்லையா? அப்ப போராட்டம் பண்ணுங்க. இத போல நாங்க பண்ணோம், அதெல்லாத்தையும் ஆவணப்படுத்துங்க, எடுங்க, வீடியோ எடுங்க. இப்ப எடுக்கிற அப்புறம் எடுங்க. என்ன பயம்? இப்ப நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாரு, சொன்னா நல்லா எடுக்கிறேன்னு சொன்னேன். ஏன் எடுக்க சொன்னேன்? நான் என்ன தப்பு பண்றேன்னா? எனக்கு என்ன பயம்? மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். அவன் எடுத்து சொல்லுங்க, ஏன் எடுக்கிற? போயிட்டு ஆன வீடியோ ஆனுவான். ஏன் சொல்றான்? ராமேஸ்வரத்துல ஏன் சொல்றான்? ஏன் சொல்றானா? ஐயா சொன்ன இப்ப என்ன சொன்னாரு? உண்டியல் எடுக்கும் போது எங்களை கோவிலுக்குள்ள விட மாட்டேன்னாக்க நான் என்ன சொன்னேன்? கோவில்ல திருட்டு நடக்குது, உங்களுக்கு சட்டப்படி நீங்க இருக்கணும்னு இருக்கு. உண்டியல்ல எடுக்கும் போது நீங்க சட்டப்படி நீங்க எல்லாம் இருக்கணும். பொதுமக்கள் முன்னிலையில அது எடுக்கணும், பொதுமக்கள் முன்னிலையில கணக்கு போடணும், பொதுமக்களுடைய கையெழுத்து இருக்கணும், பொதுமக்கள் முன்னிலையில அது பேங்க் அக்கௌண்ட்ல போடணும், அதுக்கும் ஒரு கையெழுத்து வாங்கணும்னு இருக்கு சட்டத்துல. இப்ப நான் இதுக்காகவும் நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன். கவலைப்படாது, எல்லாத்துக்கும் நான் சேர்த்து நான் முன்னாடியே போட்டேன். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நாளைக்கு நீங்க பயப்படக்கூடாது. நீதிமன்றம் ஆணை போட்டுடுங்க, நீதிமன்றம் ஆணையை போட்டுடும். ஆணையை போட்டதுக்கு அப்புறம் ரங்கராஜன் ஒவ்வொரு கோயிலா நிக்கணுமா? என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அன்னைக்கு போனேன். 2 நாள் கழிச்சு
நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கான், நாளைக்கோ நாளான்னைக்கோ உண்டியல் என்ன போறேன்னு. நான் உடனே இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போடுறேன், எல்லாரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் உண்டியல் தரப்புல பங்கேறுங்கள்னு சொல்றேன். எத்தனை பேர் போனாங்கய்யா? அப்புறம் அப்ப நீதிமன்ற வழக்காடி என்ன பண்ணுங்க? பப்ளிக் வரணும். அப்ப நாளைக்கு இதுக்கெல்லாம் ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்க உங்களுடைய உரிமையை விடக்கூடாது, என்ன உரிமை பறிக்கப்படுறதுன்றத சொல்லணும். சட்ட ரீதியாக திருப்பியும் எல்லாமே சட்ட ரீதியாக தான் செய்யணும். அதனால பயந்தோ ஒடுங்கியோ நாளைக்கு விட மாட்டேன்னு சொன்னாக்க நானா என்ன பண்ணுவேன்? குளித்தலை கோவில்ல நாங்க உண்டியல் திறக்கும் போது நாங்க பங்கேற்க சென்றோம். அந்த கோவிலில் அடையாளம் தெரியாத 4 பேரோ அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தரோ இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்கள் தான் உண்டியல் எங்களுக்கு தெரியாம கதை மூடிட்டு எண்ணிட்டு காசு திருடுறாங்க அப்படின்னு புகாரை கொடுங்க. 8 கோவில் கொடுத்து வச்சிருக்கேன், நான் கொடுத்துட்டே இருக்கேன். எப்பெல்லாம் உண்டியல் திறக்கணும், ஏன்னா உண்டியல் திறக்கணும்னா அந்த கோவிலுடைய அரங்காவலர்களுடைய கையில ஒரு சாவி இருக்கணும். அந்த அரங்காவலர் கையில இருக்கிற சாவி வச்சுதான் திறக்கணும். கோவில் அரங்காவலரே இல்லையே, அப்புறம் சாவி யார் திருக்கணும்? பேங்க்குக்கு போறீங்க, லாக்கர் வச்சிருக்கீங்க, பேங்க் லாக்கர்ல உங்களுக்கு ஒரு சாவி கொடுக்குறான், பேங்க் மேனேஜர் ஒரு சாவி வச்சுக்கிறான், கரெக்டா? இந்த சமயத்துல சட்டம் என்ன சொல்லுது? கோவில் இருக்கிற உண்டியல்ல ஒரு சாவி ஒரு அரங்காவலர்கிட்ட, இன்னொரு சாவி இன்னொரு அரங்காவலர்கிட்ட, இல்லன்னா ஈவோ கிட்ட இப்படின்னு சொல்லுது. அப்ப ஒத்த சாவியால திறக்க முடியாது, அப்ப 2 சாவியால தான் திறக்க முடியும். இப்ப மேனேஜரே 2 சாவியும் போட்டு திறந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு பேங்குக்கு போகும்போது பேங்குக்கு போறீங்க, மேனேஜரே 2 சாவி போட்டு திறந்துட்டாயா, என்ன செய்வீங்க? திருட்டு இல்லையா அது? அப்ப கோவில் நடக்கிறது பேர் என்ன? அது திருட்டு தானே. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கோவில்ல உண்டியல் திறக்கணும்னா ஒண்ணு, நீங்க முதல்ல கேளுங்க, உண்டியல் திறக்காத, சாவி யாரு உங்க கையில வச்சிருக்கியா? 2 சாவியும் நீ 2 சாவியும் கையில வச்சிருந்தா சட்ட விரோதம் சுவாமி. அப்ப அதுக்கு தான் என்ன சொல்றேன், ஃபிட் பர்சன் இஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்டிங்கிறோம். அத சொல்லிடுறோம். அது அப்புறம் அதெல்லாம் காம்ப்ளிகேஷன் நான் சொல்றேன். அரங்காவலர் முதல் பாடம் 1ஆம் பாடம் 10ஆம் பாடம் சொல்லக்கூடாது. 1ஆம் பாடம் என்ன? இப்ப அரங்காவலர் யாரும் இல்லைன்னாக்கா அரங்காவலர் சாவி யார் தெரியுதுன்னு கேளுங்க. அதுக்கு என்ன அதிகாரம்னு கேளுங்க. அதிகாரத்தை கேட்டுட்டு அப்புறம் அதிகாரம் தான் எங்களையும் சேர்த்து விட்டு நாங்களும் பங்கு கொடுறோம்னு சொல்லுங்க. இது கொடுக்க மாட்டேன்னு யாராவது சொன்னாக்கா அவன் மேல கம்ப்ளைண்ட் போடுங்க. கோவில் உண்டியல் ரொம்பட்டும் அதுக்காக நீ சாவி போட்டு தந்துருவியா? கோவில் உண்டியல் ரொம்பிச்சுன்னா சாவி போட்டு தந்துருவியா? எல்லாரும் நினைக்கிறோம் உண்டியல் வந்து HRNC நினைக்கிறோம். அறநிலையத்துறை யார சொன்னா? உண்டியல் கோவிலுடைய பெருமானுடைய கடம்பவரேஸ்வரர் கோவில் இருக்கிற உண்டியல் கடம்பவரேஸ்வருடைய சொத்து, அவரோடது. அவர் மேல இருக்கிற நகையெல்லாம் எப்படி அவர் நகை போலோ, அவருடைய சொத்துக்கள்லாம் எப்படி ரசியா சொத்துக்கள்லாம் அவரது போலியோ, உண்டியல்ல போடுற காணிக்கையும் கடம்பவனேஸ்வரருடையது. அவருடைய சொத்தை பாதுகாக்கிறோடைய பொறுப்பு நம்மளுடையது. அதனால நாம தைரியமா கேட்கலாம், பயப்பட வேண்டாம். பயப்படுறவனுக்கு தினமும் சாகும். தினமும் எதுக்கு நான் சாகணும்? அப்புறம் நான் சிவனடி யாருன்னு எதுக்கு சொல்றோம்? நான் பெருமாள் பக்தன் எதுக்கு சொல்றோம்? அம்மன் பக்தன் நான் எதுக்கு சொல்றோம்? அப்படி காலை எதுக்கு தூக்கி விட்டுக்கிறோம்? போய் அங்க போய் எனக்கு முதல் மரியாதை வாங்கிக்கிறதுக்கா? எனக்கு அதெல்லாம் வேலையே வேணாம். நான் கடைகோடி பக்தனா இருக்கேன், எந்த மரியாதையும் எனக்கு வேணாம். அதுதான் அவனுக்கு பிடிக்குது, அதுதான் அவனுக்கு பிடிக்கும். அது ராஜா கோயில் கட்டினான். ராஜா கோயிலுக்கு அவர் போல சிவபெருமான் யார் கோயிலுக்கு போனாரு? அவர் பேர் என்ன? பூசலார் நாயனார். அவர் இருதயத்துல கட்டினாராம் கோயில். அந்த இருதயத்துல கட்டின கோயிலுக்கு தான் போனாரே தவிர ராஜா கட்டின கோயிலுக்கு போல. அப்போ பெருமானுக்கு என்ன தெரியும், என்ன வேணும்ன்றது நமக்கு நல்லா தெரியல. பக்தர்களாக நாம அதுதானே பார்க்கணும். அதை பார்த்து அந்த கோவிலுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு அவரவர்கள் ஒரு பணி எடுத்துட்டு, ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு பார்த்தேன் அந்த நந்திக்கு பக்கத்துல ஒரு டேப் இருக்கு. நந்திக்கு பக்கத்துல ஒரு டேப் இருக்கு. அந்த டேப்புக்கு எங்கேருந்து தண்ணி வருது? ஓவர் ஹெட்ல இருந்து வருது. இப்போ நந்திக்கு நான் வந்து ஒரு சின்ன குழந்தை காலையில் நம்பிச்சுன்னா என்ன செய்வீங்க? நடக்கலாம்னு சொல்றீங்களா? கையை நம்பிட்டானா வாய்ப்பு என்ன பண்றீங்க? நடக்காம எப்படி பண்ணும்? பைப் ஏன் வைக்கிறீங்க? ஏன் பைப் வைக்கிறீங்க? நான் சொல்றேன் பதில். கோவிலுடைய பக்கத்துல 4 8 எடுத்தா காவி தண்ணி அவ்வளவு ஓடுது. நான் தான் பார்த்தேன். கொடுக்கறதுக்கு யாரு இருக்கா? அப்ப அந்த அர்ச்சகரை எல்லாம் பண்ண முடியுமா? அவரே பாவம் வச்சா பத்திரம் இருக்கிறாரு.
அவர் எத்தனை குடம் எடுத்துட்டு வருவாரு? அவர் எடுத்துட்டு வந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? யோ வந்திருக்க நானே சாமி பார்க்கணும், பூஜை பண்ண, கதை சாத்திட்டு போக முடியுமா அவரால? பகவான் ஈரமலை ரத்னேஸ்வரர் கோயிலுக்கு டெய்லி 8 குடம் தண்ணி காலம்பரம் 3 மணி. அது யார் ஏற்பாடு பண்ணணும்? அவனே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சிவாச்சாரி நான் அங்க இல்ல, இங்க யார் ஏற்பாடு பண்ணணும்? யார் இருக்கீங்களா? கோவிலுடைய அன்றாட பூஜைகள்ல பங்கு கொள்றதுக்கு ஆள் இருக்குமா? ஏன் இல்ல? நம்மளுடைய நம்மளுடைய பிரச்சனை. நான் சொல்லும் போது கூட்டம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதை நான் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். நான் வந்து வழங்கி போட்டுறேன். அது ஒரே ஒரு நிமிஷம் நானே பண்ணிடுறேன். 5 பைசா உங்களுக்கு செலவில்லை. போலீஸோட பாதுகாப்போட நடக்கிறதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். ஆதாரம் இருந்தாலும் பண்ணு அப்படின்னு நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. என்னன்னா நான் சொல்ல மாட்டேன் சார். பஞ்சசம்ஸ்காரம் பேரு. மருந்து இல்லைனாதான் இல்ல மருந்து இல்லைனாதான் உற்சவம் பண்ணக்கூடாது. நீ சொல்ல, நீ படிக்கலன்னா சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், யாரா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே நமக்கு தெரியாத விஷயத்துல சொல்ல வேண்டாம், கேட்டுட்டு சொல்லலாம். நானும் நான் நேற்று கேட்டுட்டு தான் சொன்னேன். நான் திருப்பி சொல்றேன், காமிகாகமும் காரணாகமும் நன்னா படிச்சிருக்கேன். ஆறுனாலும் நான் இந்த விஷயத்த நானும் தலையிட மாட்டேன். ஏன்னா இது சைவ சம்பிரதாய விஷயம். அதனால நான் என்ன பண்ணினேன், 4 சிவாச்சாரியர்களை கூப்பிட்டு விஷயத்த சொன்னேன். அவர்கள் இந்த சாஸ்திர வச்சனத்தின்படி, இந்த வாக்கியத்தின்படி நீங்கள் செய்யணும்னு சொல்றாங்க. நான் படிச்சதும் அவர் சொன்னது ஒண்ணு. நான் படிக்கலன்னாக்க அவர் சொல்றத நான், அவர் நம்பகமான தலைமையுடையவரா நான் பார்ப்பேன். அவர் படிச்சிருக்காரா நான் பார்த்துட்டு அவர் சொல்றது ஏத்துப்பேன். அது இல்லாத விஷயத்துல நாம தலையிடாம இருக்கிறது நல்லது. நமக்கு ஆபத்து வர. நாம ஒண்ணு சொல்லிட்டோம் வச்சுக்கலாம். இப்போ அன்னைக்கு இவர் சொன்ன கூட்டத்துல அப்படின்னு இவர் சொல்லுவாரு, அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப கூட்டத்துல நம்ம பேசும்போது ஜாகிரதையாவே பேசணும். அப்ப நாம என்ன சொல்லணும், சாஸ்திரம் தெரிஞ்சா தெரிஞ்சது, தெரியலன்னா தெரியல. அப்போ இந்த விஷயத்துக்கு சாஸ்திரத்தின்படி எந்த பாலாலயம் பண்ணியிருந்தாலும் உற்சவம் நடக்கணும். நம்பர் 1. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் போகணும், ஒரு பின்னாடியே நாம போகணும். பாலாலயம் பண்ணணுமா அப்படின்னா பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பண்ணணும்னு இருந்தாக்க என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு முன்னாடி நாள் பண்ணணுமே தவிர 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. கஜஸ்தம்பத்துல பிரச்சனை இருக்குன்ற பட்சத்துல அப்படின்னு உண்மையாவே வச்சுக்கோமே, அப்போ என்னைக்கு வைக்க வரீங்களா கைய அன்னைக்கு பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி நாளோ அது காத்தாலேயோ சாயங்காலமோ பண்ணிட்டு அந்த விஷயத்தை சடங்கெல்லாம் பண்ணிட்டு சொன்னா எவ்வளவு சொல்ல சீக்கிரமா போ, ஆஸ்பத்திரிக்கு போறோம், கால் உடைஞ்சு போச்சு, இங்க படுத்துருங்க சார், நான் இன்னைக்கு வெட்டுறேன், நாளைக்கு வந்து ஒட்டுறேன், நாளைக்கு வந்து தைக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க, நீங்க ஒத்துப்பீங்களா? உடனே பண்ணணும் இல்லையா? ஹெச்ஆர்என்சிக்கு அவங்களுக்கு என்ன உரிமை? நான் தான் சொன்னேன், சட்டப்பிரிவு 23 ஞாபகம் வச்சுங்கய்யா. அவங்க வச்சிருக்கணும் சட்டவிரோதமான விஷயம். அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது அடிப்படையே எனக்கு எல்லாருக்குமே புரியல. தமிழ்நாட்டில் இருக்க ஜனங்களுக்கு இந்து சமயத்துறைக்கு கோவில்ல இம்மி அளவு கூட உரிமை இல்லைன்னு தெரியல. ஆனா திறந்து வீட்டு விட்டுட்டோம், நாய் உள்ள வந்துருச்சு, நாய் என்னென்னமா பண்ணுதுன்னு சொல்லிட்டு நாய்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். திருப்பி நான் தான் சொல்றேன். நாம செய்யறதுதான் இந்து சமயத்துறைக்கு சட்டத்தின் அடிப்படையில கோவிலுடைய பூஜை புனஸ்காரத்துல தலையிடறதுக்கு இம்மி அளவு உரிமை இல்லை, இம்மியாய் உரிமை இல்லை. அதுல என்ன சொல்லிருக்குன்னா சட்டப்பிரிவு 26 நினைக்கிறேன். ஒரு கோவில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு காரணத்தினால கோவிலுக்குள்ள அதிகாரிகள் போகணும்னு வச்சுங்க. நம்ம கோல்டன் டெம்பிள் அமிர்தசர் இருந்து இல்லையா, மேல பொற்கோவில், அந்த பொற்கோவில்ல தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க இல்லையா? அப்போ வந்து படைகள்லாம் போச்சு, ராணுவம் எல்லாம் உள்ள போச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷனோ இல்ல இந்த ஒரு திடீர்னு பூகம்பம் வந்துருச்சு, யாராவது ஒருத்தர் மாட்டிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்படி ஒரு சமயம் ஒரு இக்கட்டான விஷயம் வந்தா கூட அந்த கோவிலுடைய பூஜை புனஸ்காரங்களுக்கு ஏற்றப்படித்தான் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் உள்ள போறான்னு சட்டத்தில் எழுதிருக்கு. அப்ப அதிகாரிகள் கோவிலுக்குள்ள வந்து உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா கோவிலுள்ள யாராவது சேர போட்டு உட்காரலாமா? எப்படி உட்கார முடியும்? ஒரு பெரியவர்னாக்க அவர் முன்னாடி சேர் போட்டு உட்காருவோமா? நம்ம வீட்டுல தாத்தா இருக்காரு, நமக்கு தாத்தா, அதனால சேர் போட்டு உட்காருவோமா? ஏன் உட்கார மாட்டோம்? ஒரு மரியாதை. அந்த மரியாதை போல கோவிலுக்கு போனாக்க தரையில உட்காரணும். என்னைக்கு நம்ம சும்மா சேர்ல உட்காந்து நம்ம பூமியோடைய வரவே மாட்டேங்குது. நம்ம காலில் வெளில போனா செருப்பு போட்டு போறோம்,
உட்காந்தா சேர்ல உட்காடுறோம். பூமிக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அது சம்பந்தம் வரதுக்காக கோயிலுக்கு போறோம். இப்ப இன்னைக்கு போனாக்க ஒரு சின்ன குழந்தை செருப்பு போட்டு அழுப்பி கூட்டிட்டு போறாரு. நான் சொன்னேன், ஏயா கோயில் உள்ள குழந்தைய போய் அந்த குழந்தைய வளர்க்கறது எப்படி வளர்க்குறீங்க? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த செருப்பு போட்டு குய்ய கட்டிட்டு இருக்க செருப்பு. நான் சொல்ல வேண்டியது அது கூட தெரியல. அவ்வளவு கூட நமக்கு தெரியாம போயிட்டோம். அவ்வளவு மழுங்கி போயிட்டோம். இந்த மழுங்க போனதுல நம்ம வெளியில வர்றதுக்கு நம்ம எனக்கு இப்ப நான் பேசுறது எல்லாமே உங்களை தயார்படுத்துறதுக்கு தான். உங்களை நாளைக்கு தயார்படுத்துறதுக்கு தான். உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தானாக்கா இது எப்படி அணுகணும்னு ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னதெல்லாம் அசை போடுங்க. நாளைக்கே நீங்க வந்து வெற்றி கண்டுடுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல நீங்க ஒரு நாள் பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம். நாளைக்கு கொண்டா போய் எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்ணுவீங்களா? பண்ணலாம். சில பிரைட் பசங்க இருப்பாங்க, நல்லா சாமர்த்தியா இருப்பாங்க, அவங்க பண்ணலாம். எல்லாராலையும் முடியுமா சொல்ல முடியாது. நான் 100 தடவை கேளுங்க, 100 தடவை சொல்றேன். 1000 தடவை கேளுங்க, 1000 தடவை சொல்றேன். என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு வாக்கியம் பிரச்சனை நங்கராஜனா நீங்க வர முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நான் உற்சவத்தை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கோர்ட் நீதிமன்றம் நமக்கு சார்பில் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டாக்க உற்சவத்தை நடத்த வேண்டியது உங்க கடமை. அந்த கோவில இன்னிலிருந்து இப்போல இருந்து பாத்துக்க வேண்டியது உங்க கடமை. இதை நீங்க உறுதிமொழி எடுக்கணும். எனக்கு அவ்வளவுதான் வேணும். நீங்க உங்க மனசார நீங்க சொல்ற யாருக்கும் சத்தியம் பண்ணணுன்ற அவசியம் தான் இல்ல. நீங்க உங்க மனசார சிவபெருமானுக்கு இன்னைக்கு உண்மையான தொண்டனா இருக்கேன், உண்மையான தொண்டனா அக்கறையுடைய தொண்டனா இருக்கு. அவர் சொன்னாரு 2-3 வார்த்தை சொன்னாரு. ரொம்ப அதாவது அந்த வார்த்தையெல்லாம் நம்ம மாத்திக்கணும். அம்மனுக்கு உயிர் இருக்கு அப்படின்னா நமக்கு உயிர் கொடுத்தது யாருங்க? அந்த அம்மனுக்கு உயிர் இருக்கா இல்லைன்னு சொல்லலாமா? அந்த வார்த்தை தப்பு. வழக்கு சொல்லு தப்பு. அம்மனுக்கு எப்பயுமே சக்தி உண்டு. அம்மனுக்கு, முருகனுக்கு, எல்லாருக்கும், பெருமாளுக்கு, சிவனுக்கு எல்லாருக்குமே இயல்பாகவே உலகை படைத்தவர்களுக்கு எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் சக்தி குறையாது. இன்ஃபினிட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபினிட்டின்னு யாருக்கு தெரியும்? தமிழ்ல என்னது? முடிவின்மை. கணக்குல பாத்துருக்கீங்க, இப்படி போட்டுப்பாங்க. இன்ஃபினிட்டி முடிவே இல்லாதது. அது முடிவில்லாத சக்தி. அது முடிவில்லாத சக்தியில 2 சக்தி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்பயும் முடிவில்லை தான். சரியா? எவ்வளவு எடுத்தாலும் முடிவில்லை தான் இருக்கு. எடுக்க முடியாது நம்மள. அதனால அந்த கோவில்ல இந்த இதெல்லாம் உணர்ச்சி பூர்வமா பேசுறது. இது நம்ம மனிதனுடைய ஒப்பிட்டு பேசுறது. பகவானை நம்ம ஒப்பிடக்கூடாது. பகவான் வந்து அவருக்கு என்ன வேணுமோ அந்த பகவானுக்கு வேணுங்கிறத அவர் சொன்னபடி, அவருடைய சாஸ்திரங்கள் இருக்கிறபடி பெரியவங்களை கேட்டு, அந்தந்த சம்பிரதாய தலைவர்களை கேட்டு நம்ம செய்யணும்ன்றது நான் உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கிறது. எத்தனை தடவை வேணா நீங்க என்ன வேணா கேளுங்க. இப்போ ஒருத்தரா ஏதாவது இதுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் ஏதாவது டவுட் இருந்தாக்க யாரை வேணா கையை தூக்கிட்டு ஒருத்தரா கேளுங்க. ஆமா, இப்ப ஈவோக்கு நான் என்ன தபால் கொடுக்கணும் நான் சொல்றேன். உட்காந்து ஈவோக்கு நீங்க என்ன பண்ணணும்? கோவில் ஈவோக்கு இல்ல, இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு நீங்க எல்லாரும் ஒரு கடிதாசி எழுதுங்க. நான் கடம்பவனேஸ்வரர் கோவில் குளித்தலையின் கோவில் பக்தன். நான் ஒரு பக்தன். இந்த கோவிலில இத்தனாம் தேதி பாலாலயம் செய்தார்கள். சமீபத்தில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய இந்த கோவிலுடைய கூடுதல் பொறுப்பில் இருக்கும் செயல் அலுவலர் ஒரு தகவல் அறிக்கை அனுப்பியிருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு எழுதுங்க. இது பேப்பர்லயும் போட்டிருக்காங்க, கோவிலையும் போர்டு. பாலாலயம் பண்ணினாலும் உற்சவம் பண்ணணும்னு ஆகம சாஸ்திரங்கள், காமிக ஆகமம், காரண ஆகமம் சொல்லுது அப்படின்னு பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொண்டேன். அதனால ஈவோ அத்துமீறி கோவிலுடைய உற்சவத்தை நிறுத்த முயல்வதை கண்டித்து அவர் மேல சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்துல இருந்து புரிஞ்சு நான் சொன்னது யாருக்கா புரியலன்னா இன்னொரு தடவை சொல்றேன். ஈவோ சட்ட விதியை மீறி எங்களுடைய வழிபாட்டு உரிமையிலே தலை நீங்க அப்புறம் எழுதி கொடுங்க. நீங்க எழுதிருக்கீங்க, கட்சியில இருக்கிறவங்க எழுதிருக்கீங்க, நீங்க எழுதி கொடுங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. இது எல்லாரும் மனசுல வாங்கிக்கோங்க. நீங்க எழுதி கொடுத்து எழுதி கொடுப்பாங்க, அவசரம் இல்ல. கடம்பவனேஸ்வரர் கோயில் குளித்தலை. இந்த கோவிலே இத்தனாம் தேதி பாலாலயம் நடந்தது. இந்த பாலாலயத்தை செஞ்சதுனால இந்த கோவிலிலே உற்சவத்தை நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த கோவிலுடைய இணை ஆணையர், செயல் அலுவலர், இந்த கூடுதல் செயல் அலுவலர் அவர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு பலகை எழுதியிருக்கிறார். இந்த அறிவிப்பு பலகை எழுதினது சட்டவிரோதம். இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயல் அலுவலருக்கு கோவிலுடைய பூஜை புனஸ்காரங்களிலே தலையிடுவதற்கு உரிமை இல்லை. அதனால இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் செய்த இந்த செயல் அலுவலர் மீது சட்டப்படியான நடவடிக்கையை ஆணையர் முறையில் நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல காப்பி அனுப்பணுமா? தபால்
எனக்கு அனுப்பாதீங்க. உங்களுக்கு அனுப்பணுமா? எனக்கு அனுப்பணும். ஆணையரோட உத்தரவு இல்லாம தனியா செயலர்கள் செய்ய முடியுமா? இல்ல இப்ப ஆணையரோட உத்தரவு இல்லாம செயலர்கள் மட்டும் தனியா அறிவிச்சிருப்பாங்க. முடியாது. அப்ப ஆணையர் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? ஆணையர் சொல்லட்டுமே. ஆணையர் சொல்லட்டுமே. நான் ஏன் கவலைப்படுறேன்? ஆணையர் சொல்லட்டும். ஆணையர் வந்து நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆணையர் வந்து நான் தான் உரிமை அவருக்கு வந்து அனுமதி கொடுத்தேன்னு சொன்னாங்க. உனக்கு என்னடா உரிமை இருக்குன்னு நம்ம வேற இடத்துல கேட்போம். அவன் சொல்லட்டும். ஆணையர் சொல்லட்டும். இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. எழுதுறா அது எழுதுறது என்ன? நீங்களா எழுதணும் ஐயா. ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இதை நீங்க எழுதுறதுக்கு கத்துக்கங்க ஐயா. எல்லாருக்கும் வந்து வாயில ஊட்டக்கூடாது. நான் எழுத மாட்டேன். ஏன் எழுத மாட்டேன்னு சொன்னா எனக்கு எழுதுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். நீங்க என்னன்னா ரொம்ப பிகு பண்ற எழுதி கொடுத்தாங்கன்னு கேட்பீங்க. உங்களுக்கு நான் வந்து கத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு வேலை செய்ய உங்களுக்கு நீங்க தான் செய்யணும். ஒரு பழமொழி இருக்கு, சாப்பாடு போடுறது பதிலா மீன் பிடிக்க கத்துக்கொடு மீனை கொடுக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா நான் மீன் பிடிக்க சாப்பாடு போட்டேன்னா நீங்க சோம்பேறி ஆவீங்க. உங்களுக்கு சாப்பாடு எப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க சுயக்காரில் நிற்பீங்க. சொல்றாங்க பாருங்க வெளியில சுயமரியாதை. அந்த சுயமரியாதை என்னன்னா இதான். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுதுங்க. ஒரே மாதிரி போனாலும் அது உங்க மனசுல இருக்கிறது எழுதுங்க. நான் கோடிட்டு இருக்கேன். தமிழ் எழுத தெரியும், இங்கிலீஷ் எழுத தெரியும். சொல்ல சொல்றேன். 4 பேரும் தனித்தனியா அனுப்பணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது சொல்றாங்க. இதனால நாளைக்கு நல்லது நடக்குமா? போட்டு போகாமையா முடிஞ்சிடலாம் இல்லையா? அவங்களே சரி சாரி மன்னிச்சுங்க சொல்லிட்டு மறுபடுத்தலாம். முடிஞ்சு போச்சு. ஓட்டு போடுற அவசியம் இல்லையா? ஓட்டு போடுறது நீங்க வேண்டாம். அதை அனுப்புங்க சார். 25 ஒண்ணு நடத்தி ஆகணும். நாளைக்கு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருவாங்களா? முயற்சி செய்வோம். முயற்சி திருவரையா கோயில் நிர்வாகங்கிறது வேற, உள்துறை பூஜைங்கிறது வேற. அரசுல வந்து அரசுக்கு அதிகாரமே கிடையாது. உள்துறை பூஜையில தடையில இது யார் சொல்றதுனாக்கா ஓய்வு பெற்ற செயல் அலுவலர் இந்து சமயத்திலே சொன்னார். அந்த வார்த்தை அப்படி சொல்லி தமிழ் சொன்னேன். ஈவன் சொல்லலாம். ஈவன் தி கவர்மெண்ட் ஹேவ் நோ ரைட் டு இன்டர்ஃபியர். Even government only the administration, not in the religious activities. அதாவது அச்சாரன்சி உங்களுக்கு அடுத்த தெளிவா சொல்லும் போது அவங்க அதிகாரமே கிடையாது. இந்த சிவாச்சாரருக்கு உள்துறையில எல்லா பவரும் இருக்கு. அவரு வேண்டாம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்தா இவன் கூற முடியாது. நம்ம ஊர்முறை கொடுக்காது அடுத்த விஷயம். அவர்கிட்ட கேட்காம இவன் செய்யக்கூடாது. அண்ணா சொன்ன உண்டியல் சொன்னா உண்டியல் எழுதி போடணும். நாளைக்கு உண்டியல் தரப்பு பொதுமக்கள் கலந்து கொள்ளலாம்னு எழுதி போடணும். எழுதி போட்டா யாரு கேட்கலாம். பூஜை புரஸ்கார பொறுத்தவரை இஓ கமிஷனரோ ஜேசியோ ஏசியோ யாரும் முடிவெடுக்க முடியாது. ஆகமத்தில் என்ன சொல்லி இருக்கோம் அதை சிவாச்சாரா தான் சொல்லணும். அது இஓ எழுதி கொடுத்தாருன்னா புரிஞ்சு போச்சு. அது மேல அங்க ரீஜனல் கமிட்டி அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயா மணி 1:30 எனக்கு நான் மெட்ராஸ் என்ன செய்யலாம் நான் கிளம்பிடுறேன். எனக்கு ஏதாவது கேள்வி இல்ல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க இந்த மீட்டிங். ஆமா நீங்க கண்டினியூ பேசுங்க. முடிவெடுக்க முடியாது. அந்த போராட்டத்தின் போது நீங்க சொல்ல வேண்டிய காரியங்கள்லாம் இப்ப சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். அதான் நம்ம போராட்டம். போராட்டம் இவ்வளவுதான். நம்ம அத்தனை அப்ஜெக்ஷன் கொடுக்கறீங்க. அவர் அப்ஜெக்ஷன் கொடுத்துருந்தா நின்று இருக்கோம். திருவிழா நடக்கும். அந்த நிபுணர்கள் யாரு? அவங்க நம்ம ஏங்க நம்ம கோர்ட்டு பார்த்தோம். நான் தரேன். நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்து யாருக்கா கேள்வி இருக்கா பாருங்க. கேள்வி சொல்லுங்க. ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா இவ்வளவு திருப்பணி இருக்கு, இவ்வளவு செலவுகள் இருக்கு. அந்த கோவிலுடைய அறங்காவலரை கேட்கணும். இந்த கோவில் அறங்காவலர் இல்ல. அப்ப நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி கோவிலோட அறங்காவலர் ஏன் நியமனம் பண்ணலன்ற கேள்வி கேட்கணும். அதை நீங்க முதல்ல சொல்லணும். 2வது அந்த கோவில் ஈவோ தான் இருக்கேன் நான் தான் தக்காருன்னு சொன்னாக்க அந்த தக்கார கேளுங்க. நீங்க கேட்கலாமே. இல்ல நான் சொல்ல மாட்டேன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போட்டு எழுதி கேட்கலாமே. அடுத்தது
கோவில் லேண்டுக்கான அதாவது நம்ம ரெண்டாவது பட்சமா வச்சுப்போம். இன்னைக்கு நம்ம கொண்டு கோவிலுடைய பூஜை புனஸ்காரங்கள் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன வழி பார்ப்போம். அதிகாரம் அவங்க எதையும் கொடுத்தா இவன் மீற முடியாது. கேள்விகள் ப்ளீஸ். ஒரு 10 நிமிஷம் நான் தரேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் மெட்ராஸ் போறேன். இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. கிளம்பி வந்திருக்காரு. நாளைக்கு எனக்கு கேஸ் இருக்கு, அதனால நான் நீ போனா தான் எனக்கு அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். வேற யாராவது கேள்வி? அவ்வளவுதான். சிறப்பா நடத்தி எங்க ஊர் பூசத்திலே வந்து கலந்துங்க. நிச்சயமா. யாருக்காவது கேள்வி இருக்கா? அம்மா அவங்களுக்கு தான் கேள்வி இருக்கா? அம்மா கேளுங்க. அடுத்தது உங்கம்மா, நீங்கம்மா கேள்வி இருக்காமா? நீங்க மாதிரி பிற்பாடு நீங்க இருக்கான்னு சொல்லுங்க. கேள்வி இருக்கா சொல்லுங்க. செய்யறாங்க அதே இந்த மாதிரி எங்க திருக்கோயில் பாதுகாப்பு சங்கம் சரி வருஷம் உள்ள அன்னதானம் பெரிய லெவல் ஐயா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப்பு பாத்தீங்கன்னா மேல எப்பவுமே அந்த ஸ்டிக்கர் போட்டு அது வந்து ஈவோ எல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு நீங்க அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குங்களா? அதாவது இப்போ வந்து இது பெரிய காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் இது. இப்போ நீங்க அன்னதானம் பண்றது கோவில் பேர் சொல்லி பணம் கலெக்ட் பண்ணிட்டாங்க, உங்க மேல அவங்க வழக்கு போடுவாங்க. ஏன்னா கோவில் பேர் சொல்லி நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. உங்க பணத்துல நீங்க பண்றீங்கன்னாக்கா அது வேறு விஷயம். அதுவுமே கோவிலுக்குள்ள அன்னதானம் பண்ணுறாங்க, கோவில் தான் பண்ணணும். வெளியில் தைப்பூசத்துக்கு வர மக்களுக்கு எல்லாம் நீங்க வெளியில வச்சு பண்றது ஒத்துருமே ஒண்ணு சொல்ல போறீங்க. தெருவில் வச்சு பண்றது யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது. எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் என்ன இந்த ட்ரிப் வந்து ரொம்ப முதல்ல நடத்துறது பாப்போம். அது கோவிலுக்கு வெளியில நடத்துறது. நான் கோவில் மாதிரி நடத்தணும் இல்லையா? நீங்க சொல்ற பிரச்சனை வந்து கோவிலுக்கு வெளியில நீங்க போர்டு போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கோவிலுக்கு உள்ள போர்டு போடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்குன்னா யாரு நாமளே புரிஞ்சுக்கணும். ஏன்னா போடுறதுனால ஏன் போடக்கூடாது, இது பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னா இப்ப நீங்க ஒரு கோவில் போர்டு போடுங்க, அப்புறம் நான் ஒரு போர்டு போடுவேன், அப்புறம் அவன் ஒரு போர்டு போடுவேன், அப்புறம் போர்டுல சண்டை வரும். இப்ப நமக்கு பண்றது திருப்பணினாக்க நம்ம ஒரு அடியார்களுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம பண்றோம்னா அந்த தொண்டா இருக்கணும். நான் பண்றேன் அப்படின்னு சொல்றது எதுக்கு தேவையே இல்லாத விஷயமாச்சு. அப்ப நான் பண்றேன் பண்ணுங்க, தாராளமா எல்லா இடத்துலயும் பண்ணுங்க. ஆனா ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டாதீங்க. என்னன்னா திருவண்ணாமலையில இந்த கிரிவலம் போது அந்த கிரிவலத்தினால அன்னைக்கு மட்டும் 40 டன் சாப்பாடு வேஸ்ட் போகுது. 40 டன் சாப்பாடு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க அங்க வந்து அங்க அன்னதானம் போடுறாங்க. நான் பார்த்தேனே என்ன பண்றான், ஒருத்தன் அங்க இருந்து போறான், இங்க புரியாதா அங்க போறான், ஒரு சாப்பிடுறான், அங்க ஒருத்தன் சக்கரை பொங்கல் நல்லா இருக்கா தூக்கி போடு, அங்க போறான் சக்கரை பொங்கல், அங்க தயிர் சாதம் நல்லா இருக்கா அதை போடு, அங்க போய் தயிர் சாதம், அங்க தேங்காய் சாதம், இப்படியே உள்ள நம்ம மட்டும் தாங்க தண்ணி வச்சிரும் குடிக்கிறதுக்கு. இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல, இது எல்லாரும் அவரும் ரெக்கார்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் சொல்றேன். நாம செய்யும் பொழுது அதை பல கோவில்களுக்கு செஞ்சீங்கன்னா பல அடியார்களுக்கு அது போய் சேரும். ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டினோம்னாக்கா குப்பையா போயிடுது கடைசியில். திருவண்ணாமலை குப்பை, அது சோறு வந்து குப்பையில போடக்கூடாது. சோறு வந்து அன்னம் வந்து தெய்வம் நமக்கு, அது இல்லைன்னா வாழ முடியாது. அப்ப அதை முதல்ல குப்பையில போடுறது தப்பு. அதுக்கான பண செலவு, அது ஒரு விவசாயி அதை போட்டு வளர்த்ததெல்லாம் எல்லாமே வீண். அதனால நம்ம செய்யறத வந்து வழக்கை கொடுக்கறது வழக்கைக்கு தெரியக்கூடாது. வந்தாங்களா கொடுத்தோமா, யாரோ வந்தாங்க புண்ணியமா சோறு போட்டாங்க. இந்த கோவில் யாரு கட்டினா தெரியுமா? யாருக்காது திருப்பணி 700 வருஷம் யாரு கட்டினா? கோவில் யாரு கட்டினா? ஏன் தெரியல? வழக்கை கொடுத்தது இலக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த ராஜா இருந்தா, ராஜாவோ தனியாரோ, அவர் தம் பேரை போட்டுக்க முடியாதா? ஏன் போடல? யாரும் தெரியக்கூடாது. இப்ப நம்ம அந்த அவர் கட்டின கோவிலுக்கு நாம இங்க ஊர்ல அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. நம்ம பிறக்கலையே. ஒருவேளை அவரே திரும்பி இங்க பிறந்ததுக்கு யாருக்கு தெரியும்? தெரியாது நமக்கு. சோ நாம என்ன ஒரு தொண்டு செய்தாலும் தொண்டா செய்துட்டோம்னாக்க பிரச்சனை இல்லை. தொண்டை வந்து விளம்பரமா செய்யும் போது ப்ராப்ளம். என்னைக்குமே அங்க பணம் ஜாஸ்தியா வரும்போது ப்ராப்ளம். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கோவிலுக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம செஞ்சாக்க, கோவில்ல அர்ச்சகர்களை கேட்கணும் எவ்வளவு பேர் வராங்க, கோவில் எவ்வளவு பேர் சாப்பாடு போடுறீங்க, நாங்க எவ்வளவு சாப்பாடு போடுறோம், சாப்பாடு போடும்போது என்ன சாப்பாடு போடுறோம்,
அந்த கோவில வரவங்களுக்கு உடம்புக்கு ஏத்துக்குமா? ஏன்னா ஊர்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு நம்ம காராசாரமா போட்டாக்கா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், வயிறு போய் கட்டு போச்சுன்னா அப்புறம் காவேரியில போய் போவான், அப்புறம் காவேரியில நாரிடும். இது நடக்குது. ஐயப்பன் கோயில்ல போய் பாருங்க, சபரிமலையில போய் பாருங்க, என்ன மோசமா இருக்கு அந்த பம்பா நதியே. ஏன் அப்படி இருக்கு? எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது, போற சிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டியது. அப்புறம் போய் அங்க போய் இது பண்ணாக்க அப்போ இடம் நாரி போச்சு. அது மாதிரி செய்யாம அளவா சாப்பாடு. கோவிலுக்கு போனாக்கா பிரசாதம்னு சொல்லுவோம். பிரசாதம்னா வயிற்றுக்கு வேணுங்கிற அளவுக்கு, வயிறு ரொம்ப அளவுக்கு சாப்பிட்றது பேர் பிரசாதம் இல்ல, அது விருந்து. விருந்து இல்ல. அப்போ ஒரு தொன்னை, ஒரு சின்ன தொன்னையில கொடுத்தீங்கன்னாக்க சந்தோஷம். அப்படி நீங்க பண்ணணும். எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போய் இலைய போட்டு சாப்பிடுற சாப்பாடு பழக்கம் இங்க வந்து 50 பேர் சாப்பிடறான்றாங்க. அது என்ன பழக்கம் எனக்கு தெரியல. என்ன இலை போட்டு சாப்பிடுறது? அன்னதான திட்டம். அவங்க அன்னதான திட்டத்தை அவங்க வீட்டுல அவங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல போடுங்க, கலெக்டர் ஆபீஸ்ல போடுங்க. கோயில போற தொன்னை சொன்னாங்க இல்லையா, கணவன் மனைவியை போனா ஒரு துணை தான் வாங்கணும், தனித்தனி வாங்க கூடாது. இன்னொன்னு சொல்றாங்க, சைவ சம்பிரதாய விஷயத்தோடு சொல்றேன், சைவ சம்பிரதாய விஷயத்தோடு சொல்றேன். சிவன் சொத்து அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? உங்க சிவன் கோவில்ல விபூதி கொடுத்தாலும் கோவிலே போட்டு போற வழக்கம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்? சிவன் சொத்துங்க, அது எடுத்துட்டு போனா கொலநாசம். நான் சொல்லல, இத எனக்கு ஒரு சிவனடியார் சொன்னார், எனக்கு ரக்கமா இருக்கு. அதுக்கு சின்ன திருத்த, சிவன் சொத்து கொலநாசம் தான், சிவபிரசாதம் கொலநாசம் கிடையாது. இல்ல பிரசாதம் கூட நீங்க வந்து மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனீங்கன்னாக்க அந்த வாசல்ல ஒரு விபூதி விநாயகர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போட்டு போயிடுவீங்க. இதுல பெரியவங்க சொன்னதை நான் சொல்றேன், நான் சொன்னது தப்பா இருக்கலாம், எனக்கு தெரியாது சைவ சம்பிரதாயத்துல. நான் பெரியவங்களை கேட்டேன், சிவன் சொத்து குலநாசத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். சிவபிரசாதம் கூட அவன் சொத்து தான், அது எடுத்துட்டு போறதுக்கு இல்ல, வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. அது நம்மளுடைய பிரச்சனை இல்ல. அடுத்தவனுடைய சேவைக்கு நாம பொறுக்க முடியாது. அடுத்தவனுடைய சேவைக்கு அவன் பாவத்தை அனுபவிக்கிறான், நாம செய்யறதுக்கு நாம பாவத்தை அனுபவிக்காம இருக்கணும். அதான் நம்ம கோவில் எதுக்கு போறோம், நாம புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக போறோம். அதனால நீங்க அன்னதானத்தை அளவா போடுங்கன்னு அவங்களை கேட்டுக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன். அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. வேற யாராவது கேள்வி இருக்கிறதா சொல்லுங்க, நான் கிளம்புறேன்.